வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக நடக்க இருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு எதற்காக வாக்கு செலுத்த வேண்டும், நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்பதை விளக்குவதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளரை அறிமுகம் செய்யும் வகையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிற நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் திருவாரூர் தேரழகு, கும்பகோணம் கோயில் அழகு, மன்னார்குடி மதில் அழகு, வேதாரண்யம் விளக்கழகு என்று சொல்லப்படுகிற இந்த வேதாரண்ய மண்ணில் மானத்தோடும் அறிவோடும் வீரத்தோடும் வாழ்ந்து வருகிற எம் தமிழ் சாதியின் சொந்தங்களுக்கும், ஆங்காங்கே கடைகளிலே அமர்ந்து எங்களுடைய பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருக்கிற திமுகவுடைய உடன்பிறப்புகளுக்கும், வெளியே தெரிந்தால் யாராவது ஏதாவது பேசுவார் என்பதற்காக ஆங்காங்கே கார்களிலும் இருசக்கர வாகனத்திலும் அமர்ந்திருக்கிற ரத்தத்தின் ரத்தமான அதிமுகவுடைய சொந்தங்களுக்கும், நம்மைத்தான் ரெண்டாக போட்டு பழக்க போறான் என்று மரங்களில் அமர்ந்திருக்கிற அணில் குஞ்சுகளுக்கும், கூட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுத்து அரசுக்கும் எங்களுக்கும் எப்போதும் ஒரு பாலம் போல செயல்படுகிற உளவுத்துறை காவல்துறை பெருமக்களுக்கும், பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். எனக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியுடைய மாநில இளைஞர் பாசறை பொறுப்பாளர் தம்பி இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் பேசினார்கள். மேலை நாடுகளில் ஒரு வழக்கம் இருக்கிறது. நீங்க அதிகமாக வேதாரண்யத்திலிருந்து வெளிநாடுகளில் நிறைய பேர் இருக்காங்க உறவுகள். யாராவது தேர்தலில் போட்டி போடுறாங்கன்னா தேர்தலை போட்டி போடுகிற மாற்று கட்சிகளை கொண்ட ஒவ்வொரு பிரதிநிதியை நிறுத்தி அவர்களுக்குள்ளே ஒரு விவாதம் வைப்பார்கள். அந்த விவாதத்திலே யார் சரியான விவாதத்தை எடுத்து வைக்கிறாரோ அவருக்கு அந்த மக்கள் வாக்கு செலுத்துவார்கள். அப்படித்தான் ஐரோப்பிய நாடுகள், அப்படித்தான் அமெரிக்காவில், அப்படித்தான் பல்வேறு மேலை நாடுகள்ல அப்படி ஒரு பொது விவாதத்தை வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக வேதாரண்யம் திருமறைக்காடர் கோவிலுடைய நிர்வாகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்து கோவில் வாசல்லையே ஒரு கூட்டத்தை போட்டு வேதாரண்யம் சார்பாக அதிமுக போட்டியிட இருக்கிற பெருமதிப்பிற்குரிய ஐயா OS மணியன் ஒரு பக்கம், திமுகவின் சார்பாக எப்படியா சீட்டு கொடுப்பாங்கன்னு வானத்தை பார்த்து விட்டத்தை பார்த்து காத்திருக்கிற வேதரத்னம் ஐயா வேதரத்னம் ஒரு பக்கம், இன்னும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு காத்திருக்கிற யாராவது ரெண்டு பேரையும் கூட்டுக்கிட்டு தாவேக்காவுல சீட்டு கிடைச்சா அவருக்கும் ஒரு பக்கம் உட்கார்ந்து 3 பேர். இந்த பக்கம் எனக்கு முன்பாக பேசிய வேதாரண்ய மண்ணின் மகன் தம்பி இடும்பாவனம் கார்த்திக் ஒரு பக்கம் நிப்பாட்டி ஒரு அரை மணி நேரம் ஆளுக்கு கொடுத்து 2 மணி நேரம் டிபேட் வச்சா அன்ன போஸ்டா தம்பி இடும்பாவனம் கார்த்திக் வெல்வதை எவனாலும் தடுக்க முடியாது. மக்கள் மன்றத்திலேயே 1 மணி நேரம் பேசுறான்னா சட்டசபைக்கு போன இடும்பாவனம் கார்த்திக் எப்படி பேசுவார் என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் சிந்திச்சு பாருங்க. OS மணியம் 3 முறை MLA, இது 3வது முறை. 3 முறையும் போய் சட்டசபையில எராட்டி தட்டுறதை தவிர வேற செய்த சாதனையை சொல்லுங்க. டப்பு டப்பு டப்புன்னு எடப்பாடி இருக்கும்போது இப்ப வெளிநடப்பு, அப்ப தட்டு, இப்ப வெளிநடப்பு. வேற என்ன? ஒரு ஆட்சியாளன் மக்களுக்கு செய்ய வேண்டிய முதன்மை கடமை என்ன? ஒரு மனிதனுடைய முதன்மை தேவை என்ன? முதல்ல குடிக்க தண்ணி. நீரின்றி அமையாது உலகின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுங்கு என்று 20வது குறள்ல வள்ளுவர் பாடுறாரு. இந்த ஏதாவது 880வது குறள் 380வது குறள்னா கூட நம்ம படிச்சுக்க மாட்டோம். இந்த வான் சிறப்புங்கிறது மனப்பாடமா இருக்கு. நீரின்றி அமையாத உலகு. ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை குடிநீர்.
வேதாரண்யத்தினுடைய அடிப்படை பிரச்சனை குடிநீர். கடல் நீர் கிட்டத்தட்ட உள்ள புகுந்துருச்சு. குடிநீர் எல்லாம் உப்பாய் மாறிக்கொண்டிருக்கிறது. மாறி மாறி இந்த நிலத்தை ஆண்ட திமுக அதிமுக, நாங்க வந்தா 1000 ரூபாய் தருவோம், நாங்க வந்தா 2000 ரூபாய் தருவோம், நாங்க வந்தா 2500 தருவோம். கருண மகாராசா பாரிவள்ளல் பரம்பரையில பிறந்த கடைசி வாரிசு எடப்பாடி பழனிசாமி கருணை தொகையாக 10,000 ரூபாய் தருவோம். அப்பா ஸ்டாலின் 1000 ரூபாய், ரொம்ப முடியல நமக்கு. சித்தப்பா எடப்பாடி 2000, இது அதை விட முடியல. விஜய்னா 2500, ரொம்ப ரொம்ப முடியல. அப்பா பார்த்தாரு, சித்தப்பா பார்த்தாப்புல சரிப்பட்டு வராது, இவங்களை கொன்ற வேண்டியதான். கருணை தொகை மொத்தமா 10,000 கொடுத்துற வேண்டாம் உங்களுக்கு. 10,000 என்னங்க கருணை? எதுக்கு கருணை? எங்க மேல அவ்வளவு என்ன கரிசனம்? குடிக்க தண்ணி குடுறான்னு கேட்டா கொடுக்க வக்கற்ற துப்பற்ற இந்த ஆட்சியாளர்கள் மீன் பிடிக்க போன மீனவர்களை இலங்கை ராணுவம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் படகை உடைச்சு வலையறுத்து இதை வேதாரண்யத்துல கைது பண்ணிட்டு போயிருக்கிறான். அதை கண்டிக்க வக்கற்ற துப்பற்ற இந்த கேடுகட்ட ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள், நான் ஆட்சிக்கு வந்தா 1000 தாரேன், நான் 2000 தாரேன், நான் 2500 தாரேன், நான் 4000 தாரேன், நான் இந்த ஊர்ல நான் தான் பெரிய ஆளு, நான் வில் உடைக்கிறல பெரிய ஆளு. செந்தில கவுண்டமணி சண்டை போடுவாங்க இல்ல, பொண்ணு கட்டுறதுக்கு பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகல, அதனால வெக்கம் விட்டு போகல. எம்மா சொல்லுமா மணிமேகலை, இவங்கள யார கட்டிக்க போற? நான் முள்ள மாதிரி, நான் ஒரு முடிச்சு வைக்குமா, நான் ஒரு கேப் மாறிமா, நான் சந்தையில பொறிக்குமா? உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமமா? 2 தெய்வம் உண்மையை மாறி மாறி சொல்லுது அப்படிம்பாரு. அது மாதிரி எடப்பாடியின் ஸ்டாலினும் நான் 1000 ரூபாய் தருவேன், நான் 2000 ரூபாய் தருவேன், நான் 2000 தருவேன். எவன் அப்பா விட்டு காசுரா? எவன் அப்பா விட்டு காசு? நீ கரும்பு வெட்டியா, இல்ல கள்ளச்சாரை வெட்டியா, இல்ல தென்னை மரம் ஏறினியா, இல்ல காடு வெட்டியா, நெல்லு போட்டியா, என்ன பண்ண? 4,37,000 கோடி தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட், 4,30,000 கோடி பட்ஜெட் போட்டு குடிக்க தண்ணி இல்லைங்க, குடிக்க தண்ணி இல்லைங்க, குடிக்க தண்ணியை கொடுக்க முடியாத இந்த கேடுகட்ட அரசு. நான் வந்தா 1000, வந்தா 2000, வந்தா 2500. கடல் நீரை குடிநீரா மாத்துவோம். இதே வேதாரண்யத்துல இந்த வடக்கு மாசி வீதி, இந்த கீழமாசி வீதி, இந்த பகுதியில் இதே சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மச்சானா மருமே முத்துக்குமார் கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு போட்டிருக்காரு. எந்த லட்சணத்தில் இருக்கு பாருங்க. எது மழைநீர் வடிகால் திட்டம், கழிவுநீர் வாய்க்காலுக்கு ஒரு வாய்க்கா போட்டிருக்காங்க. சாக்கடைக்கு பாதாள சாக்கடை திட்டம் அங்கங்க அடைச்சிருக்கு. நான் இப்ப பார்த்த தற்செயலா பார்த்தேன், அங்கங்க அடைச்சிருக்கு, பல இடங்கள் திறந்து கிடக்கு. இதுதான் இவங்க ஆண்ட லட்சணம், இந்த ஊரை ஆண்ட லட்சணம். மயிறு எங்க பள்ளிக்கு சாக்கடை, ஒரு சாக்கடை கான்ட்ராக்ட கூட ஒழுங்கா போடாம அதுல கமிஷன் அடிக்கிற நீங்கள் எப்படியா இந்த நாட்டை இந்த மக்களையும் காப்பாற்ற போறீங்க? ஒரு சாக்கடையில அடிக்கிற. சரி, ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டணும், ஒரு பாலம் கட்டணும், அதுல 10 லட்சம் ரூபாய் அடிச்சியா, போனியா, ஃபார்ச்சுனர் காரை வாங்கினியா, 4-3 வீடு கட்டினியா, வைக்க போற வச்சியா, சரி போய் தொலை. சாக்கடையில ஊழல், சாக்கடையில இவங்க சாக்கடையில ஊழலா? அங்க ஒருத்தர் இருக்காரு, 3 ரூபாய்க்கு கழுவ வேண்டிய கக்கூச 350 ரூபாய்க்கு கழுவிருக்காங்க சென்னையில. ஒரு கக்கூஸ், ஒரு டாய்லெட்டை கழுவ 350 ரூபாய் பில்ல போட்டு டாய்லெட்ல 1000 கோடிங்க இந்த திமுக அரசு. டாய்லெட்ல 350 ரூபாய்க்கு இந்த ஸ்ரீ ருத்ரா தங்க மாளிகை டாய்லெட்டை கூட 350 ரூபாய் கழுவ மாட்டாங்க. நீ என்ன ஹார்பிக்க ஊத்துறியா, இல்ல தங்கத்தை கரைச்சு ஊத்துறியா? 350 ரூபாய்க்கு டாய்லெட் கழுவுதாக சொல்லி 1000 கோடி ஊழல். ரேஷன் கடையில, டிரான்ஸ்போர்ட்ல ஊழல், சத்துணவுல ஊழல், போக்குவரத்துல ஊழல், மின்சாரத்துறையில ஊழல், பள்ளிக்கல்வித்துறையில ஊழல், எல்லாத்திலையும் ஊழல் பண்ணிட்டு திராவிட மாடல் 2.0 ஊழலை பண்ணிட்டு திராவிட மாடல் 2.0. ஏன் ஊழல் 2.0 வச்சுக்க வேண்டியதானே? 10.67 லட்சம் கோடி ரூபாய் கடனுங்க தமிழ்நாடு அரசுக்கு. கடன் வாங்காத மாநிலமே இந்தியாவில் கிடையாது. 10.65 லட்சம் கோடி கடன் வாங்கி நீங்கள் செய்த சாதனையை பட்டியலிட தயாரா? என்ன சாதனை பண்ணிருக்கீங்க? புதிதாக நாங்கள் இத்தனை ஆயிரம் பள்ளிக்கூடங்களை கட்டினோம், இவ்வளவு நீர்நிலைகளை உருவாக்கினோம் சொல்ல முடியுமா?
1952 தமிழ்நாட்டினுடைய நீர்நிலைகள் 32,000 நீர்நிலைகள், ஆறு, ஏரி, தாங்கல், ஏந்தல், கம்மாய், கரணை, ஊரணி, குளம், குட்டை என்று 32,000 நீர்நிலைகள். இதே வேதாரண்யத்தில் எத்தனை குளம், எத்தனை குட்டை, எத்தனை கம்மாய், எத்தனை கரணை, எத்தனை தாங்கல், ஏந்தல் இந்த திமுக ஆட்சியில தூர்வாரிருக்கீங்க? சொல்லுங்க பாப்போம். ஒண்ணு கிடையாது. தூத்துருப்பான், தூர் வர மாட்டான், தூத்துருவான். ஒரு ஏரி குளத்தை தூர்வாரி இருந்தா எதுக்கு தண்ணிக்கு வந்து கையேந்த வேண்டிய தேவை? இப்ப தண்ணிக்கு வந்து இந்த தம்பி கோட்டை பக்கத்துல பார்த்தேன் ஒரு ஊர்ல 10 அடிக்கு மணல் பாங்காத பகுதியில் 10 அடிக்கு, நானும் தம்பி இடுமானங்காரத்து தான் போயிருந்தோம். 10 அடிக்கு குழி தோண்டி தம்பி கோட்டையில ஊருக்குள்ள 10 அடிக்கு குழி தோண்டி அதுக்குள்ள ஒரு குடத்தை கொண்டு ஒரு அக்கா இறங்கி ஒரு சிரட்டை குச்சியை வச்சு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அப்புறம் கொண்டு வராங்க. தேத்தாங்கோட்டை வச்சு தேத்தி. ஏதோ ராமநாதபுரம் பக்கம் வந்து தண்ணி தட்டுப்பாடு, அருப்புக்கோட்டை பக்கம் தண்ணி தட்டுப்பாடு, அது ஒரு வறண்ட பூமி, வானம் பார்த்த பூமி. ஆனால் வேதாரண்யம் ஒரு செழிப்பான பகுதி, இந்த தம்பிக்கோட்டை பகுதி. இங்க தண்ணீர் வறட்சியில 10 அடிக்கு கீழே போய் தண்ணி தங்குறாங்க. 1000 அடிக்குகள் நிலத்தடி நீர் போயிடுச்சு, அதுவும் உப்பாக மாறிடுச்சு. ஒரு குடிமக்களுடைய அடிப்படை தேவைகள் தண்ணி திறக்கல. இவனுக்கு காவிரி தண்ணி வந்தா என்ன, கொள்ளிடம் தண்ணி வந்தா என்ன, வாக்கியா தண்ணி வந்தா என்ன, கம்மா தண்ணி வந்தா அதை பத்தி கவலை இல்லை. டாஸ்மாக்குங்கிற வத்தாத ஜீவனதியில தண்ணி கபகபன்னு வந்துகிட்டு இருக்குல்ல, அதனால எதை பத்தியும் கவலை இல்லை. அதுல வரலன்னா ஒரு நாள் இப்ப கடையை திறக்கலாம் டென்ஷன் ஆயிடுவான். 2 கோடி பேரை குடிக்க வச்சாச்சு. 2 கோடி பேரை குடிக்க வச்சு 2 கோடி பேர்ல கிட்டத்தட்ட 20 லட்சம் தாலி அறத்தை இந்த அரசு சொல்லுது, பெண்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கிறோம், பெண்களுக்கு நாங்கள் 1000 கொடுக்கிறோம். இந்த பக்கம் பெண்களுக்கு 1000, இந்த பக்கம் புருஷ மாட்டு இருந்தா 1000, அப்படி டாஸ்மாக் வழியா போட்டு போறான். கிவ் அண்ட் டேக் பாலிசி. இங்க கொடுக்க அங்க வாங்க. பொங்கலுக்கு 1000 ரூபாய் 4000 ரூபாய் போடுறோம். 1000 ரூபாய் 5000 ரூபாய் போட்ட முதலமைச்சர், காலையிலேயே இன்ப அதிர்ச்சி கொடுத்த முதலமைச்சர். என்ன இன்ப அதிர்ச்சி? 5000 ரூபாய். இந்த கொடுக்கிற 1000 ரூபாயில ஸ்டாலின் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் ஒரு மாசம் நீங்க மளிகை ஜாமான் வாங்கி வாழ்ந்துருங்க, அப்புறம் பேசுவோம். வாழ்ந்துருவாங்களா? தமிழ்நாடு அமைச்சர் பெருமக்களுடைய மனைவிமார்கள் அந்த 1000 ரூபாயில, இந்த 2000 ரூபாயில, இந்த 5000 ரூபாயில, அது என்னது கோடை காலத்து வருதான், அதனால இவங்க கூடுதலாக 2000. இந்த வருஷம் மட்டும் தான் கோடை வருதா? மற்ற மாசம் குழு குழுன்னு பனி கொட்டிக்கிட்டு இருக்கா தமிழ்நாட்டில்? இதுக்கு மாதிரி கோடையே வந்தது இல்லையா? இந்த வருஷம் மட்டும் கோடை. அது பெண்களுக்கு மட்டும் கோடை, ஆண்களுக்கு கோடை கிடையாதா? என்னங்கடா உங்க 1000 இவ 2000 இவ 2000 பார்க்கும்போது ஒன்னே ஒன்று தோணுது. இந்த வேலையில்லா பட்டதாரி படத்துல விவேக் சொல்றாரு, உங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியலையே பாரு. நீங்க எல்லாம் முதல்ல யாருங்க சார்? சார் வாங்க சார். யார் சார் நீங்க? லிலிக்வானிவா, யாசர் அராபத்தா, இல்ல ஹோசிமினா, இல்ல சேகவேரா பிடல் காஸ்ட்ரோவா? யார் நீங்க? ஆத்து மணலை கொள்ளையடித்த, கனிம வளத்தை கொள்ளையடித்த, மலைகளை வெட்டி வைத்த மலமுழுங்கி மனோகரன்டா நீங்க. மலமுழுங்கி மனோகரன் எல்லாத்தையும் திரட்டு. எதுக்கு 1000? நான் ஆத்து மணலை கொள்ளையடிப்பேன், கண்டுக்காத உனக்கு 1000. நான் மலையை வெட்டி வைப்பேன், கண்டுக்காத உனக்கு 1000. நான் ஊழல் பண்ணுவேன், கண்டுக்காத உனக்கு 1000. நான் பேருந்துல கொள்ளையடிப்பேன், கண்டுக்காத உனக்கு 1000. நான் மின்சாரத்துறையில கொள்ளையடிப்பேன், கண்டுக்காத உனக்கு 1000. நான் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குவேன், கண்டுக்காத உனக்கு 1000. நெல் குவிண்டாலுக்கு 50 ரூபா வாங்குவேன், மூட்டைக்கு 50 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பேன், கண்டுக்காத உனக்கு 1000. வேற என்ன? உன்னுடைய ஊழல, லஞ்சத்தை, கரப்ஷனை, கலெக்ஷனை, கமிஷனை எதையும் கண்டுகொள்ள கூடாது. அதற்கு 1000. அது மக்கள் கொடுக்கிற லஞ்சம். அப்ப நாங்க என்ன சொல்றோம்? கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், இதை கொண்டு வாழ்க தன்மானமிக்க வாழ்வு, குடிநீர், கல்வி, மருத்துவம், இந்த 3ஐயும் தவிர மற்ற எல்லாவற்றையும் மக்களை வாங்குற ஒரு ஆட்சியை கொடுப்போம். இந்த 3ம் இலவசம். அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கல்வி இலவசமா இருக்கா? இந்த நின்னுகிட்டு இருக்கிற எல்லாரும் மனசாட்சி சொல்லுங்க, எத்தனை வீட்டு பிள்ளை அரசு பள்ளியில் படிக்குது? அரசு பள்ளியில் தரம் இல்லை. ஆட்டோ ஓட்டுறதோ, காவல் நிலையத்தில் ஏட்டோ, கான்ஸ்டபிளோ தன் பிள்ளைய தனியார் பள்ளியில் சேர்க்கத்தான் விரும்புறாங்க. ஏன்னா அரசு பள்ளியில தரம் இல்ல. என் பிள்ளை போய் நிம்மதியா வீடு திரும்புமா என்கிற கேள்வி இருக்கு. கழிவறை சரியில்லை, உணவு சரியில்லை. இதே கோவை கவுண்டம்பாளையத்தில் பள்ளிக்கூடத்தினுடைய உணவுல பள்ளி விழுந்து 44 பேர் மயக்கம் அடைஞ்சிருக்கிறான். பள்ளியின் சுற்றுச்சூழல் இடிஞ்சு விழுந்து மாணவன் சாகுறான். பள்ளியின் மேற்கூரை இடிஞ்சு விழுந்து மாணவியின் மண்டை உடையுது. பாதுகாப்பு இல்ல. அப்ப என்ன பண்றான்?
தனியார் பள்ளி சேர்க்கிறான். நாங்க இதை சொன்னா இதெல்லாம் சாத்தியம் இல்ல, சீமான் சாத்தியம் இல்லாத பேசுவாரு. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் தரமான சமமான கல்வியை இலவசமாக கொடுப்போம் என்பது அதன் சீமானுடைய தேர்தல் வாக்குறுதி. கொடுக்க முடியுமான்னு கேட்கிறான். நீ இலவசத்தை கொடுப்பதை தடுத்தாலே பள்ளி கல்வித்துறைக்கு 40,000 இல்லை 80,000 பட்ஜெட் போடு கல்வியை கொடு. ஒரு தனியார் தரமான கல்வியை மக்களுக்கு கொடுக்க முடியுது, ஒரு அரசு கொடுக்க முடியாதா? கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேல ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க, சம்பளம் போட காசு இல்ல. மருத்துவ ஊழியர்களுக்கு சம்பளம் போட காசு இல்ல, மருத்துவ பணியாளர்களுக்கு சம்பளம் போட காசு இல்ல. அப்புறம் இந்த செவிலி தாய்மார்கள் சம்பளம் போட காசு இல்ல, இவங்களுக்கெல்லாம் சம்பளம் போட காசு இல்ல. ஆனா திருக்கோணையில கருணாநிதிக்கு 150 கோடியில கோட்டம் கிட்ட மட்டும் காசு இருக்கா? கருணாநிதிக்கு 250 கோடியில சமாதி கட்ட மட்டும் காசு இருக்கா? அதுக்கு மட்டும் காசு இருக்கு. ஒரே நாள்ல தமிழ்நாடு முழுக்க 1,30,00,000 பெண்களுக்கு 5,000 ரூபாய் போட காசு இருக்கு. ஆனா சம்பளம் போட காசு இல்ல ஒரு அரசுக்கு. ஏன்னா வருமானம் இல்ல. அரசுக்குன்னு எந்த வருமானம் இல்ல. ஒரே ஒரு வருமானம் டாஸ்மாக் 44,000 கோடி. இதை தவிர எந்த வருமானம் இல்ல. வள்ளுவர் சொல்றாரு, ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசுங்கிறாரு. நல்ல திட்டங்களை ஏற்றி அதன் மூலமாக வருமானத்தை பெருக்கி அந்த வருமானத்தை கொண்டு மக்களுக்கு சேவை செய்கிற அரசு நல்லரசு, அதுவே வல்லரசு. அப்படி ஏதாவது உங்கள்கிட்ட திட்டம் இருக்கா? ஒரு திட்டம் கிடையாது. எங்க அண்ணன் இருக்கு. இந்த இடத்துல ஒரு தனியார் முதலாளி 5,000 ஏக்கருக்கு தென்னை வச்சிருக்காரு. இதையே ஒரு அரசு 5,000 ஏக்கர் தென்னை வைத்து பக்கத்திலே தென்னை சார்ந்த தொழிற்சாலை வைத்து வேதாரண்யத்தில் படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் அரசு வேலையை கொடுக்க முடியும் என்பது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. இயற்கை விவசாயமும் ஆடு மாடு மேய்த்தலும் விவசாயம் அரசு வேலை. விவசாயத்தை எப்படி அரசு வேலை ஆக்குவீங்க? எல்லாருமே விவசாயி தானே அப்படின்னு கேட்டான். எங்க ஊர் மாட்டுக்காரன், எங்க ஊர் ஆட்டுக்காரன். சீமான் படிச்சவரை எல்லாத்தையும் விவசாயம் பார்க்க வைக்கிறாரு, படிச்சவரை எல்லாம் ஆடு மாடு மேய்க்க சொல்றாருன்னா. இதே வேதாரண்யம் பகுதியில் அரபு நாட்டில் அதிகமான நபர்கள் இருக்காங்க, அதிக பேர் வேலை பார்க்கறாங்க. என்ன வேலை பார்க்கறாங்க? ஒட்டகம் மேய்க்கிறாங்களா இல்லையா? எத்தனை பேர் ஒட்டகம் மேய்க்கிறாங்க? பீடா கடை போட்டிருக்காங்க. இங்கிருந்து துபாயில போய் பீடா கடை, அரபு நாடுகளில் போய் ஒட்டகம் மேய்க்கலாம், ஆடு மாடு மேய்க்கலாம், அங்க போய் கூலி வேலை பார்க்கலாம், டிரைவரா வேலை பார்க்கலாம். சொந்த நிலத்துல மண்ணின் வளம் சார்ந்த ஒரு தொழிலை செய்யக்கூடாதா? என்ன டாஸ்மாக சரக்கு ஊத்து கொடுக்கிறவ அரசு வேலை பார்க்கும் போது விவசாயம் பார்க்கறீங்க, ஆத்தாலும் அப்பளும் அரசு வேலை பார்க்க கூடாதா? அவனோட சாராயத்தை கட்டிங்க கோட்டா மினியா மினி இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ 150 ரூபா கோட்டா, 170 ரூபா கோட்டா, மஞ்சள் கோட்டா, பச்சை கோட்டா, பீரா, ரம்மா, ஜின்னா, பிராண்டியா, வாம்பீரா, கூலிங் பீரா. உனக்கு எப்படி இவ்வளவு தெரியும் கேட்காதீங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான். அதை கேட்டு சாராயத்தை 16 வயசு பையனுக்கு 12 வயசு பொண்ணுக்கு எவன் போய் கேட்டாலும் சாராயத்தை ஊத்தி கொடுக்கிற அற்ப சாராயத்தை, குடித்துவிட்டு போதையில் தள்ளாடுகிற சாராயத்தை டாஸ்மாக்ல ஊத்தி கொடுக்கிறவன் கவர்மெண்ட் ஜாப். ஆடு மாடையும் மேய்த்தற ஆடு மாடா சீமான் ஆடு மாடு வைக்க போறாரா? அவர் விவசாயமா? நக்கல் மயிறு. ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு நல்ல கறியா போடுங்க, எலும்பு வேண்டாம், ஒரு கறியை மட்டும் போடுங்க. சூரட்டி இருக்கா? என் பொண்டாட்டி மாசமா இருக்கா, சூரட்டி வேணும், ரத்தத்தை அதிகரிக்கணும், சூரட்டி. கொஞ்சம் கொஞ்சம் ஈரல் மட்டும் கொஞ்சம் கொடுங்க, என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும் ஈரல். கொஞ்சம் இந்த மாங்காய், இந்த குடல், இந்த குந்தாணி அதெல்லாம் வைங்க, அதெல்லாம் கொஞ்சம் வைங்க. கொஞ்சம் தனிக்கறி ஒரு 1.5 கிலோ, எலும்பு கறி ஒரு 1/2 கிலோ, சூப் வச்சு நல்லா நெஞ்சு சளியை போக்கணும். நாங்க ஆடு மாடு மேய்ச்சல் அவமானம் அல்ல, அது வருமானம். சீமான் நீங்க நல்லா கறியா கொடுங்க. ஸ்டாலின் வீட்டில் ஆடு வைக்கிறார்ல கறி வாங்குறதுக்கு. தமிழ்நாட்டினுடைய ஆட்டுக்கறியின் தேவை 1 லட்சம் கோடி. சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆந்திராவிலிருந்து ஆடு வருது, ஆடு இல்ல. தமிழ்நாட்டுடைய பால் தேவை கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி. பால், வெண்ணெய், நெய், பட்டரு, பன்னீர் எல்லாம் வேணும். நல்ல கெட்டி தயிரா போட்டாதான் நல்லா வெங்காயம் வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். இந்த தயிரை போட்டு குழப்பி பக்கத்தில் மாங்காய் ஊறுக வச்சா அடே பேஷ் நல்லா இருக்கும். தயிர் என்ன மயிர்ல இருந்து வருமா? மாடு மேய்ச்சா தானே வரும்.
மாடு மேய்க்கிறதுக்கு என்ன வேணும்? நிலம் வேணும். நிலத்துல புல்லு வேணும். புல்லு முளைக்கணும் தண்ணி வேணும். தண்ணி வேணும் என்ன வேணும்? நீர்நிலைகள் வேணும். நீர்நிலை வேணும் என்ன வேணும்? அதுக்கு நீர்நிலையை உருவாக்கணும். அதுக்கு நீர்நிலை மரம் வேணும், மரம் வைக்கணும். அதனால தான் சொல்றோம் 10 ஆண்டு பசுமை திட்டம் பல கோடி பனை திட்டம் என்று. 1000 தருவோம் 2000 தருவோம் சொல்ல, நாங்க வர்றோம். நாடே பசுமையா மாத்துவேன்னு சொல்றாரு ஒரு தலைவன். நாடே பசுமையா மாத்துவேன். எந்த இடமும் வெற்றிடம் கிடையாது. நம் முன்னோர்கள் ஒவ்வொரு ஏரிக்கரையில, ஒவ்வொரு கம்மாயில, ஒவ்வொரு குளத்துல பனை மரங்கள் நட்டு வச்சான். என் பேரன்பிற்குரிய பெரியவர்களே, கஜா புயல் இந்த வேதாரண்யத்தை, நாகப்பட்டினத்தை, இந்த மயிலாடுதுறையை, தஞ்சை மாவட்டத்தை புரட்டி போட்டது. வாழை மரம் விழுந்துச்சு கஜா புயல்ல, பாக்கு மரம் விழுந்துச்சு கஜா புயல்ல, பலாமரம் விழுந்துச்சு கஜா புயல்ல, தென்னை மரம் விழுந்தது கஜா புயல்ல. கஜா புயல்ல வீழாத ஒரே மரம் நம்மளுடைய தேசிய மரம் பனை மரம் மட்டும்தான். அதனால தான் நம் முன்னோர்கள் ஒவ்வொரு நீர்நிலையை சுத்தி, குளத்தை சுத்தி பனையை நட்டான். ஏன்? பனை மரத்துடைய வேற வெட்டி பாருங்க, நம்முடைய இதய குழாய் போல இருக்கும். அந்த குழாய்க்குள்ள தண்ணீர் ஓடும். வெயில் காலங்களில் தண்ணீரை சேகரித்து வைக்கும், மழை காலங்களில் தண்ணீரை சேகரித்து வைக்கும், வெயில் காலங்களில் தண்ணீரை வெளியிடும். எப்படி ஒட்டகம் தண்ணீரை குடித்துக் கொண்டு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய தேவையை போக்கிக் கொள்ளுமோ, அப்படி அப்பனை மரம் அது சல்லி வேர்களை கொண்டது. இறுக பிடிச்சுக் கொள்ளும் மண்ணை. எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும், எவ்வளவு பெரிய சுனாமி வந்தாலும் நிற்கும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் வச்சான். எங்களுடைய தேசிய தலைவன் உலகத்தினுடைய 24 நாடுகளை சந்தையிட்ட தலைவன் பிரபாகரன் கேக்குறாங்க, நாடு முழுக்க எதிரியை சம்பாதிச்சு வச்சுக்கிற, சீனா எதிரி, பாகிஸ்தான் எதிரி, இந்தியா எதிரி, இதை வைத்துக் கொண்டு எப்படி நீங்கள் நாட்டை கட்டமைப்பீர்கள்? எப்படி இந்த நாட்டினுடைய வருமானத்தை மேம்படுத்த தலைவர் பிரபாகரன் கேட்கும்போது சொல்றாரு, சீனாவோ அமெரிக்காவோ இந்தியாவோ எந்த நாடு எதிர்த்து நின்றாலும், பொருளாதார தடை விதித்தாலும், என்னிடத்தில் இருக்கக்கூடிய பனைகளை வைத்து உலகத்தினுடைய தலை சிறந்த நாட்டாக என் ஈழ தேசத்தை கட்டி எழுப்புவேன் என்று எங்கள் தலைவன் இதே வேதாரண்ய மண்ணிலே உலவிய எங்கள் தலைவன் பிரபாகரன் சொன்னார். நம்முடைய முன்னோர்கள் 30 கோடி முகமடியார் என்று பாரதி பாடுகிற பொழுது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 10 கோடி பணம் இருந்துச்சு. இன்னைக்கு 10 கோடி பனை இருக்கா? செங்கல் சூளைகளுக்கு பனையை கொடுத்துட்டான். பனையில மட்டும் 34 பனைகள் இருந்துங்க. ஆண் பனை, பெண் பனை, கூந்தப்பனை, தாலிப்பனை, குமுதிப்பனை, சாற்றுப்பனை, ஈழப்பனை, ஈச்சப்பனை, திப்பிலிப்பனை, உடலப்பனை, கிச்சிலிப்பனை, குடைப்பனை, இளம்பனை, காந்தப்பனை, இடுக்கம்பனை, கூந்தப்பனை, கதலிப்பனை, வலியப்பனை, நிலப்பனை, சனப்பனை, வாதப்பனை, அழகுப்பனை என்று 34 வகையான பனை மரங்கள் தமிழ் நிலத்தில் இருந்தது. இன்றைக்கு அழிஞ்சு போச்சு. பனை அழிச்சிட்டான். பனையிலிருந்து மட்டும் குறைந்தபட்சம் 180 பொருட்களை தயாரிக்க முடியும். பனையிலிருந்து பணம் பால், பணம் கருப்பட்டி, பனையிலிருந்து கற்கண்டு, பனையிலிருந்து பணம் பழத்திலிருந்து சாக்லேட், பண மட்டையிலிருந்து கூட, பண மட்டையிலிருந்து கைவினை பொருட்கள் எவ்வளவோ தயாரிக்கலாம். இயற்கை மது எவ்வளவு குடிச்சாலும் போதை ஏறாது. பணம் பால், பணம் கல்லு, அந்த பணங்களுக்கு தடையை போட்டுட்டு ஊர் முழுக்க டாஸ்மாக். ஏன்? பணங்கள் போதை. ஆமா, டாஸ்மாக்ல விற்கிறதெல்லாம் பெருமாள் கோயில் தீர்த்தம், திருமணைக்காரர் கோயில் தீர்த்தம் டாஸ்மாக்ல விற்கிறது. பணமரத்தை இறக்குற மட்டும் கல்லு. நாங்க என்ன பண்றோம்? நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே இந்த டாஸ்மாக் இருந்த இடத்துல எல்லாத்தையும் பூட்டை போட்டு டாஸ்மாக் சுக்கு சுக்கா உடைச்சிட்டு, அதுல எந்த இடத்துல குடிப்பகம் இருந்ததோ அந்த இடத்திலே கல்வி கண்டிருந்த எங்கள் தாத்தன் கர்மவீரர் காமராஜர் பேரிலே நூலகத்தை கட்டுவோம். குடிப்பகம் இருந்த இடத்திலே படிப்பகத்தை உருவாக்கி ஊர் முழுக்க கல்லு கடை, ஊருக்கு வெளியே கல்லு கடை. எவ்வளவும் குடிச்சிக்க, அதிகபட்சம் 100 ரூபா. எந்த உடலுக்கும் ஆபத்து இல்லை. என் தாத்தனும் பூட்டனும் கல்லு குடிச்சான். கல்லு குடிச்சு 14 பிள்ளை பார்த்தான். எங்க வீட்டில் எங்க ஆட்சிக்கு 8 பிள்ளை, எங்க ஆட்சியோட ஆட்சிக்கு 14 பிள்ளை. எனக்கு எங்க அம்மா எங்க வீட்டில் 3 பிள்ளை, இப்ப எனக்கு 2 பிள்ளை. இப்போ நாம் இருவர் நமக்கு இருவர்னா, அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா, அப்ப நாம் இருவர் நமக்கு எதுக்கு மற்றொருவர் சொல்லி முடிச்சிட்டான். இப்ப முழுக்க முழுக்க ஐஸ்வர்யா கருத்தரிப்பு, உங்களுக்கும் ஒரு குழந்தை அப்படின்ட்டாங்க. இப்ப என்னன்னா, கல்யாண மண்டபம் புக் பண்றதுக்கு முன்னாடி பொண்ணு பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. கல்யாண மண்டபம் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஐஸ்வர்யாவில் போய் புக் பண்ணிருங்க. அங்க ஒரு குழந்தை டெலிவரி அமேசான்ல ஆர்டர் பண்ணோம்னா, இப்ப அமேசான் மாதிரி கருத்தரிப்பு மையத்தில் போய் புக் பண்ணிடுறான். இவர் மாப்பிள்ளைங்க, இவர் பொண்ணுங்க, மாப்பிள்ளை விடுங்க, பொண்ணை மட்டும் கூட்டுவாங்க, அது பார்த்துக்கலாம், முடிஞ்சிச்சு. செயற்கை கருத்தரிப்பு, யாருக்குமே குழந்தை பிறக்காதுன்றான். இன்னொரு 5 ஆண்டுகள் போனா 2004க்கு பிறகு பிறந்த குழந்தை பிள்ளைகளுக்கு குழந்தை பிறப்பது அபூர்வம் தான். ஏன்?
நிலம் மாறிடுச்சு, தண்ணி மாறிடுச்சு, உணவு மாறிடுச்சு, முழுக்க முழுக்க சாராயம். இன்னைக்கு 16 வயசு 17 வயசு 18 வயசு பையன் குறைந்தபட்சம் ஒரு கெட்ட பழக்கத்தில் இருக்காங்க. 100ல குறைந்தபட்சம் ஒரு 60 to 70 பேர் ஒரு கெட்ட பழக்கம். தம்பி கார்த்தி சொன்னது போல இந்த வேதாரண்யம் பகுதியில் மாத்திரை, கஞ்சா, எல்லா போதையும் ஊருக்குள்ள. எங்க ஊரு தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் பக்கத்துல நிறைய சாராய வெடிப்பு நடக்கும். முன்னாடிலாம் சின்ன பிள்ளைல சாராயம் விற்கும் போது கூட சாராய வியாபாரி தான், சாராய வியாபாரினா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, சாராய வியாபாரி ஐயோ அப்படிம்பாங்க. அந்த சாராய வியாபாரி கூட 18 வயசுக்கு கீழே உள்ள பையன், கல்லூரி படிக்கிற பையன், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையன் சாராயம் வாங்க வந்து, ஏய் நீ இன்னார் தானே சரிக்கு உள்ள ஓடல அப்படின்னு விரட்டி விடுவான். சாராயம் குடிக்கிற விற்கிற அந்த சாராய வியாபாரி கூட ஒரு அறம் இருந்தது. ஆனால் அறமற்ற இந்த கேடுகட்ட திமுக அரசு 10ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பையனை குடிக்க வச்சு நாசமாக்கிருச்சு. நாங்குநேரில் ஒரு ஊருக்குள்ள புகுந்து 9 பேரை வெற்றவன் அத்தனை பேரும் போத. இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறாள் போத. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பெண்ணை 4 பேர் சேர்ந்து சீரழிக்கிறான். போதை, எல்லாம் போதை. போதையை போட்டா எதுவும் தெரியுது இல்ல. தெத்த தாயா, மனைவியா, அக்காவா, தங்கச்சியா, எதை பத்தி கவலை இல்ல, போதை இல்ல. ஆகாத வகையில போதைகள் பாதைகளை போகாதீங்க. நான் உங்களை கையெடுத்து குப்பிட்டு கேட்டுக்கிற, ஒரு தடவை இந்த போதைகள் பாதையில போகடிக்கடா உங்களாலே மீட்க முடியாது. இந்த சிறு வயதுல, இந்த சின்ன வயசுல, இந்த இளமையான பருவத்துல நீங்க வீணா போகணுமா? ஆகாத வகையில கட்ட கடந்து இந்த போதையை விட்டுருங்க. டாஸ்மாக ஊருக்கு திறந்து வச்சுட்டு பாதைகளை போகாதீங்க. இதுல போதை ஒழிப்பு பேரணி யார் தலைவர்? உதயநிதி ஸ்டாலின். போதை ஒழிப்பு பேரணி டாஸ்மாக நோக்கியா? ஐயா ப்ரோ, டாஸ்மாக நோக்கியா? யாருமே கேட்க மாட்டாங்க ஊருக்குள்ள. நம்ம என்ன வேணாலும் பண்ணாலும் முடிவெடுத்தாங்க. எவன் கேட்க போறா? வெள்ளக்காரன் ஆட்சி காலத்துல இந்த கும்பேனி யாருன்னு ஒண்ணு உண்டு. கும்பேனினா என்னது? கம்பெனி தான் கும்பேனி. கும்பேனிக்கு நான் எனக்கு வரி கட்ட வேண்டும், எங்களோட வயலுக்கு வந்தீர்களா, ஏற்றம் இறைத்தீர்களா, நாத்து நட்டீர்களா, நீ எனக்கு மாமனா மச்சானா என்று படத்துல ஐயா சிவாஜி வசனம் பேசினாரு கட்டபொம்மன்ல. அந்த கும்பேனி எதிர்த்து அவன் கம்பெனி கொள்ளக்கார வெள்ளக்கார இருக்கும்போது கூட ஆத்து மணலையோ கனிம வளத்தையோ மலையவோ சுரண்டல. வெள்ளக்காரன் செய்யாதது இந்த கொள்ளக்கார ஆட்சியில. அங்க ஒரு கும்பெனி இருந்துச்சு, கம்பெனி. இப்போ ஒரு கம்பெனி இருக்கு. நம்ம ஊர்ல நம்ம நிலத்துல போய் நீ கிராவல் எடுக்க முடியாது. நீ உன் வீட்டு மண் இருக்கு, கிராவல் மண்ணு எடுக்க முடியாது. உன் குளத்துல போய் இந்த பொங்கலுக்கு வீட்டுக்கு முன்னாடி மண்ணை போடணும்னா குளத்துல போய் மண்வெட்டி வச்சு எடுக்க முடியாது. வருவான் கம்பெனி காசு கொடு. யாரு? கரிகாலன் கம்பெனி, ராசப்பா கம்பெனி, ரத்னம் கம்பெனி, SR கம்பெனி. இவங்கெல்லாம் யாரு? நாங்கெல்லாம் தலைமைக்கு பணம் கட்டியிருக்கோம் 300 கோடி. மாப்பிள்ளையை கவனிச்சிட்டோம், சின்னவரை கவனிச்சாச்சு. எங்க கிட்ட அவங்க வாங்கிட்டாங்க, உங்ககிட்ட நாங்க வாங்க வந்திருக்கோம். தமிழ்நாட்டுடைய கல்லு இவருக்கு, மண் இவருக்கு, கிராவல் இவருக்கு. யாரா நீங்க? எழுதி வச்சுக்க, நீ எத்தனை கோடியும் சேர்த்து வை, ஒரு நாள் இந்த தெரு முக்கில உன்னை அம்மா குண்டியா உட்கார வைக்கல பாரா. இந்த மண்ணையும் மக்களையும் கொள்ளடிக்கிறவன் யாரா நீங்க? மலைய திருட காசு, மண்ணை திருட காசு. மலையை வெட்டி வித்துட்டு போறாங்க. கேட்ட குவாரி முதலாளிங்க அவரு. குவாரி ஏன் வாரி கொண்டு போறான்? நல்ல ஒரு குவாரி. அவருக்கு பார்ச்சுனர் காரு, கம்மர் காரு. யார் நிலமடா இது? என் நிலத்தில் ஒருபடி மண்ணை கூட உன்னை தொடவிட மாட்டேன் என்று வெள்ளைக்காரன் ஏத்து போராடிய எங்கள் பாட்டன் புலித்தவனுடைய மண்ணுடா இது. புலித்தவ மண்ணுடா. நீ அள்ளிட்டு போற. வெள்ளைக்காரன் இந்த நிலத்தில் வந்த பொழுது என் நிலத்துல ஒருபடி மண்ணை உன்னை தொடவிட மாட்டேன் என்று போராடிய எங்கள் பாட்டன் மருதுபாண்டியுடைய மண்ணுடா இந்த மண்ணு. மருதுபாண்டிய மண்ணுடா. அள்ளிட்டு போற. இந்தியாவிலே இழந்த நிலத்தை போராடிவிட்ட வேலுநாச்சியாருடைய மண்ணுடா இந்த மண்ணு. நீ அள்ளிட்டு போற. இதை தட்டி கேப்பாரு? OS மணி தட்டி கேப்பாரா? இல்ல வேத ரத்னம் தட்டி கேப்பாரா? ஆத்துமல கொள்ளிய கனிமூல கொள்ளிய தட்டி கேட்கிற ஒரே வேட்பாளர் எங்கள் தம்பி இடும்பவனம் கார்த்திக் கேப்பாண்டா. களத்துல நிற்பான். ஏன்? அவனுக்கு பயமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, பிள்ளை குட்டியும் வேற கிடையாது, கல்யாணமும் ஆகல.
மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் இருப்பாங்கல்ல, அது மாதிரி மோஸ்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் அவரு. அரசு பேருந்துல போறாரு வேட்பாளர், இவருக்கு போய் ஓட்டு போடுறதா? சாதாரண வீட்டில் வாழ்றாரு, இவருக்கு போய் ஓட்டு போடுறதா? சாதாரண சட்டப்பேண்டை போட்டிருக்காரு, இவருக்கு போய் ஓட்டு போடுறதா? நாம் படிக்கும் போது ரசிக்கு படிக்கிறோம். காமராஜர் நேர்மையா இருந்தார், கக்கன் நேர்மையா இருந்தார், ஜீவானந்தம் நேர்மையா இருந்தார், சிங்காரவேலு நேர்மையா இருந்தார். பணக்காரராக பிறந்தாலும் தெய்வ திருமகன் ஒரு காவி உடைய கட்டிக்கொண்டு முத்துராமலிங்க தேவர் நேர்மையா இருந்தார். படிக்கிறோம், பெருமை அடைகிறோம். சாகும்போது சட்டப்பையில் 100 ரூபாய் பணத்தோடு காமராஜர் இருந்தார், கைத்தட்டுறோம். ஐயோ, காமராஜர் போல வருமா? கக்கன் போல வருமா? ஜீவானந்தம் போல வருமா? சிங்கார வேலை போல வருமா? படிக்கிறோம், படித்துவிட்டு பெருமை அடைகிறோம். நேர்மையாளர் இருந்திருக்காங்க. காமராஜர் மாதிரி யாராவது ஒருத்தர் இந்த கூட்டத்தில் காமராஜரை குறை சொல்ல முடியும்? ஜீவானந்தத்தை, முத்துராமலிங்க தேவரை யாராவது சொல்ல முடியாது. ஏன்னா நேர்மையானவர்கள். புத்தகத்துல நம்ம தாத்தா காலத்துல நேர்மையா இருந்தா கொண்டாடுகிற என் அன்பிற்குரிய மக்களே, வேதாரண்யத்தில் வாழ்கிற உறவுகளே, நீங்கள் வாழும் காலத்துல நான் மனசாட்சி தொட்டு என் பெத்தெடுத்த பிள்ளைகள் மீது சத்தியமிட்டு, நாங்கள் நேசிக்கிற என் தாய்மொழி தமிழ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், வாழும் காலத்துல ஒரு நேர்மையான அரசியல்வாதி என் தம்பி இடமானம் கார்த்திக். நாம் மகிழ்ச்சி வளர்ந்து விட்டது. 8.2 விழுக்காடு வாக்கு வைத்திருக்கிறது. உலகம் முழுமைக்கு நாம் மகிழ்ச்சிக்கு சொந்தங்கள் இருக்காங்க. ஒரு 2 ஆண்டுக்கு முன்பு ஏதோ ஒரு ஊர்ல கூட்டம் முடித்துவிட்டு தம்பி இடமானம் கார்த்திக் சென்னையினுடைய கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இறங்குறான். கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து வலசரவாக்கம் எங்களுடைய கட்சி அலுவலகத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர். சென்னையினுடைய வீதியில் உங்களுக்கு தெரியும், ஒரு கட்சியினுடைய இளைஞர் பாசறை பொறுப்பாளர் கோயம்பேட்டிலிருந்து வலசரவாக்கம் போவதற்கு காசு இல்லாமல் நடந்தே கட்சியினுடைய அலுவலகத்துக்கு செல்கிறான் என்றால் எவரிடத்திலும் மொத்த பைசா. கூட்டத்துக்கு போனா மற்ற கட்சிக்காரங்க 25,000 50,000, எங்களுக்கு கூட்டம் முடிஞ்சாலும் தெரியும் மைக்ஸ்காரங்க எவ்வளவு கடன். அப்ப பெரிய நிதி இருக்காது பேச்சாளர் கொடுக்க. மற்ற பேச்சாளர் கூட டீசல் கொடுங்க கேட்டுருவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 10 ஆண்டு 15 ஆண்டுகளா நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 10 வருஷமா தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 கூட்டம் பேசியிருப்பாரு, 2000 கூட்டம் பேசியிருப்பாரு. ஒரு இடத்துல கூட கூட்டம் நடத்திய அந்த கூட்ட ஒருங்கிணைப்பாட்ட எனக்கு பேருந்துக்கு காசு வேணும்னு கேட்டதே கிடையாது. கைசா இருந்தா போவான், இல்லையா நெருங்கிய அண்ணன்மார்கிட்ட கேட்பான், பேருந்துக்கு மட்டும் தாங்கண்ணே அப்படின்னு, பேருந்துக்கு மட்டும் சீட் எடுத்து கொடுங்கண்ணே. காமராஜரின் ஜீவானத்தையும் கொண்டாடுகிற சமூகம் வாழும் காலத்துல உண்மையும் நேர்மையாக ஒரு அரசியல்வாதி இந்த மண்ணுக்கு கிடைச்சிருக்கான். நல்ல கண்ணு நிற்கும் போது தோக்கடிச்சிங்க, ஐயோ நல்ல கண்ணு ஜெயிக்கலையே, எல்லா கண்களும் தேடியது நல்ல கண்ணுவை அவர் கண்கள் மூடிய பிறகு என்று ஒரு கவிதையை படிச்சேன். செத்த பிறகு சொல்றான், ஐயோ நல்லவரு நேர்மையானவரு, அவர் மீசையை வெள்ளக்காரன் பொசுக்கு கொடுத்தவரு, அதனால மீசையை வைக்கல, அவர் வாழும் காமராஜரா இருந்தாரு. செத்த பிறகு சொல்லி என்ன பண்ண? உயிரோடு இருக்கும்போது ஓட்டு போடுங்கயா, உயிரோடு இருக்கும்போது ஓட்டு போடுங்கயா. நல்லகண்ணு போயிட்டாரு, அவர் வழியிலே நல்லவர்களுடைய பேரன்கள் இந்த களத்திலே மண்ணையும் மக்களையும் உயிராக நேசித்து நிற்கிறோம். எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. நாங்க நினைச்சிருந்தா அதிமுக கூட்டணிக்கு போக முடியாதா? சித்தப்பு மலை நல்லா இருக்கிய மலை அப்படின்னு கூட்டுவாரு, இப்படி இருக்காப்ல 32 தெருவுக்கு வர வைப்பாப்ல. அப்ப பிஜேபி பகவான் ஆர்த்தி எடுக்க தயாரா இருக்கு. பகவான் ஆர்த்தி என்ற ஏண்டே பேசுனாங்க பிளைட்ல, யுவர் பிரதர் அகைன்ஸ்ட் டிஎம்கே, we against TMK, we both will combine, we will against TMK, we will wash out TMK. If your brother come to our alliance, we will wash out TMK. We will take Bhagwan Arthi, we will give 15 வருஷமா கூட இருக்க எங்க பேச்சே கேட்க மாட்டாரு, உங்க பேச்சா கேட்க போறான்ட்டா. அவர் என்னடா கூட்டணியா அப்படிங்கிறாரு. கடைசியில் பார்த்தா என்ன பேசினாலும் மறுநாள் பார்த்தா மோடி பக்கத்து உட்காந்துருக்காப்ல, பெரிய மனுஷனா இருப்பா போல இருக்க, அப்படி மதிக்கிறாங்க. மோடிலாம் ஒரு கூட்டத்துல எங்க கூட சீமான் நின்று கையை மட்டும் தூக்கினா போதும், அதோட என்ன, அதோட நாம் தான் கொஞ்சம் சோழியை முடிச்சிருவோம். கூப்பிடுறாங்க திமுக, யுவர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கு திமுக, எல்லாரும் கூப்பிடுறான். ஏன்? சீமான் ஒருத்தர் தான் இந்த நிலத்துல
தமிழ் மொழி இனம் கலாச்சாரம் பண்பாடு என்று பேசக்கூடிய ஒரு தலைவன் 3 மணி நேரம் இல்ல 9 மணி நேரம் பேசாலும் ஒரு சொட்டு தண்ணி இருந்தாம ஒரு சின்ன துண்டு சீட்டு A4 சீட்டு பார்க்காம மக்கள் பிரச்சனையை மனசு வந்து பேசக்கூடிய ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். தலைவன் யாரு? தன் தலையை கொடுக்க துணிவோடு தலைவன். அதனால்தான் தலைவன் பேரு. தலையை கொடுக்க துணியணும். புதிய பாதையை உருவாக்குற பொழுது கால்களில் முள்ளு குத்திருமோன்னு பயப்படுறவல்ல தலைவன். தன் கணுக்கால் வரைக்கும் போனாலும் கவலை இல்லை என்று நிற்பவனே தலைவன். அப்படி புதிய பாதை, தமிழ் தேசியம் என்கிற புதிய பாதை. எவரோடும் கூட்டணி இல்ல. திமுகவோட அதிமுகவோட பிஜேபியோட காங்கிரஸோட எவங்கூடையும் இல்ல. கூட்டு பொறியல் சாப்பாடுல மட்டும்தான். கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒழிய தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன். கூட்டணி வச்சா 2 சீட். ஒரு காலத்துல கலைஞரை பற்றி தெரியாதா, அவரை பற்றி தெரியாதா, மீத்தேன் திட்டத்திலே கையெழுத்து போட்டு கொடுத்தவர் ஸ்டாலின் என்று துண்டை முறுக்கிட்டு இன்னைக்கு 4 சீட்டு. யாருக்கு? வைகோக்கு. அடங்கமரு அத்துமீறு துமிரியலு திருப்பி அடி அப்படிங்கிறது அடிச்சு 6 சீட்டு. தேவர் இனமே திரண்டு வா, 1 கோடி தேவரே உருண்டு வா. தேவர் கட்சி. நாடாண்ட நாடார் இனமே ஓடி வா, உலகாண்ட கோணாரே வா, ஐயத்தை ஆண்ட வன்னியரே வா, படையாச்சியே வா, தேவேந்திரே வா, பறையரே வா. எல்லா சாதி கட்சியும் நாடாண்ட நாடார்னு கூப்பிடுறது. மண்ணில் பாதி மறவர் சாதி சொல்றது. சொல்லிட்டு கருணாநிதி காலையும் ஜெயலலிதா காலையும் விழுந்து 1 சீட்டு. இதுக்கு எதுக்கு மண்ணில் பாதி மறவர் ஜாதி? இதுக்கு எதுக்கு நாடாண்ட நாடாரு? இதுக்கு என்ன உலகாண்ட கோணாரு? இதுக்கு எதுக்கு வையகமாண்ட வன்னியரு? இப்படி எல்லா சாதி கட்சிகளும் அடமானம். ஒத்த சீட்டு, ரெட்ட சீட்டு. இதுக்கு பெரிய பெரிய மீச, இதுக்கு ஆண்ட பரம்பரை எல்லாம் பேசலாம். பேசிட்டு ஒத்த சீட்டு. எடப்பாடியோ ஸ்டாலினோ முதலமைச்சராக நாங்க கட்சிவங்கள இந்த 2 கட்சியும் ஒழிக்க தாண்டா நாங்க கட்சி கட்டணும். அந்த 2 கட்சியும் ஒழிப்போம். முடியுமா? திமுக பெரிய கட்சி, அதிமுக பெரிய கட்சி. என்ன பெரிய கட்சி? நாம் தமிழ் கட்சி கடந்த பிப்ரவரி 21 திருச்சியில மாநாடு நடத்தணும். தமிழ்நாட்டு அரசியல்ல கோட்டரும் கோழி பிரியாணி கொடுக்காம, காசு கொடுக்காம 5 லட்சம் பேர் திரண்ட ஒரே கட்சி அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு என்ன கிழமைங்க? இன்னைக்கு வியாழக்கிழமை. வியாழக்கிழமையில நல்ல சுபமுகூர்த்த வேளையில வேதாரண்யம் கடவீதியில காசு கொடுக்காம இப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமா? முடியுமாடா? முடியுமா? யாருக்கு கூடியிருக்கு? யாருக்கு இருக்கு? துரைமுருகனுக்கா? இடுமானம் கார்த்திகா? இல்லை. நாங்கள் கொண்டிருக்கிற நம்ம பிள்ளைங்கடான்னு கூடியிருக்கிற கூட்டம் இந்த கூட்டம். இல்ல திமுக காரங்க இருப்பாங்க சைலண்டா, அதிமுக அண்ணன்மார்கள் இருப்பாங்க, பிஜேபி காரங்க இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஆனாலும் அவர்களுக்கு என்ன, திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் ஏன் தாவேக்கா இருந்தாலும் தமிழன் என்கிற உணர்வோடு நிக்கிறாங்க. இங்க யாரும் சாதியா நிக்கல, இங்க யாரும் அகமுடியாராக வன்னியராக மீனவராக நிக்கல, தமிழன் என்கிற இன உணர்வோடு நிற்கிறார்கள். அந்த உணர்வைத்தான் நாம் பெற வேண்டிய தேவை இருக்கிறது. மொத்த தேவரும் சேர்ந்து ஓட்டு போட்டாலும் ஒரு தேவர் முதலமைச்சராக முடியாது. மொத்த வன்னியர் ஓட்டு போட்டாலும் ஒரு வன்னியர் முதலமைச்சராக முடியாது. மொத்த பறையர் ஓட்டு போட்டாலும் ஒரு பறையர் முதலமைச்சராக முடியாது. மொத்த தேவேந்தர் ஓட்டு போட்டாலும் ஒரு தேவேந்தர் முதலமைச்சராக முடியாது. மொத்த மீனவர் ஓட்டு போட்டாலும் ஒரு மீனவர் முதலமைச்சராக முடியாது. ஆனால் மொத்த தமிழன் ஓட்டு போட்டால் மொத்த தமிழன் முதலமைச்சராக முடியும். எங்கள் கோட்பாடு என்ன? வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், எம் சொந்தவரை ஆள வைப்போம். அது எங்கள் கோட்பாடு. இதுல இடையில திராவிடமும் தமிழ் தேசியமும் உண்டு. இது காந்திபுரம் மண்ணு, டீக்கடையில நின்று தின்னுவாறு பண்ணு. தமிழ் தேசியம் திராவிடம் ஒண்ணு அந்த பக்கம் நெல்லு, இல்ல இந்த பக்கம். ஒண்ணு வடக்கு மாசி விதிக்கு போ, இல்ல தெற்கு மாசி விதிக்கு போ. நடுவில் லாரி வந்து அடிபடி சாவ அப்படின்னு சொன்னோம். கேட்கல. எங்க பரம்பரைய பனிச்சிறக்கல மேல இங்கிலையும் போன பரம்பரை விவேக் சொல்லுவாப்ல, நீ காலை வைக்காதடா, 1000 இருந்தாலும் என் சகலப்பாடி அப்படிம்பாப்ல. இல்ல நான் வைப்பேன் அப்படி வம்படியா காலை வச்சு வலிக்கு விழுந்து மூஞ்சில மாவு கட்டு விழுந்து விவேக். அதே மாதிரி தம்பி, அரசியல் என்பது கொஞ்சம் கடிக்கக்கூடிய மீன் இருக்கிற குளம் இல்ல,
அது ஆமைகளும் அகலிகளும் இது இருக்க முதலைகள் கூடிய அகலி பார்த்து போப்பான்னு சீமான் போய் அட்வைஸ் பண்ணார் பனையூர்ல போய். நான் கேட்க மாட்டேன், நான் எவன் பேச்சும் கேட்க மாட்டேன், என் பொண்டாட்டி பேச்சை கேட்க மாட்டேன், உங்க பேச்சை கேட்க மாட்டான், நான் ஒருத்தர் பேச்ச மட்டும் தான் கேட்பேன்ட்டான். சரி, உன் அழிவர் யாராலையும் தடுக்க முடியாது, போனாப்புல கட்சியை தொடங்கினாப்புல. கட்சியை தொடங்கி எந்த கொள்கையும் இல்லை, எந்த லட்சியமும் இல்லை, எந்த இலக்கும் இல்லை. அதைத்தான் தம்பி கார்த்தி சொன்னாப்புல. திமுக கட்சி மதிப்பிற்குரிய ஐயா அண்ணாதுரை தொடங்குற பொழுது தவறான கட்சி அல்ல, இனம், மொழி, பண்பாடு, கலாச்சாரம் என்பதை முன் வச்சாங்க. அடைந்தால் திராவிட நாடு, இல்லையல் தமிழ்நாடு வச்சாங்க. உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலர, உடையவள் புதுநலமே, அன்பே, அழக, இன்பமே, இனிய தென்றலே, மரகதமணியே, மாணிக்க சுடரே, மண்முல விளக்கே என்று தமிழே உன்னை எப்படி அழைப்பேன் தமிழே என்று அழைக்கிறேன்னு பாடினாங்க. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு நாங்க எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் கட்சி தவறான கட்சியாக, ஊழல் கட்சியாக, குடும்ப கட்சியாக, வாரிசு அரசியலாக மாறிடுச்சு. கட்சி தொடங்கும் போது தப்பான கட்சி இல்லை. பெருமதிப்பிற்குரிய புரட்சி தலைவர் பொன்மன செம்மல், பாயும் புலிகளுக்கு எங்கள் தலைவனுக்கு 10 கோடி அள்ளி கொடுத்த வள்ளல் எம்ஜிஆர். நல்ல மனுஷன், நேர்மையாளன், ரொம்ப நல்ல மனுஷன், தனிப்பட்ட நல்ல மனுஷன். அந்த ராமாபுரத்து தோட்டத்தினுடைய கதவுகள் மூடியதாக சரித்திரமே கிடையாது. பனையூர் கதவுகள் திறந்ததாக வரலாறே கிடையாது. 2 பேர் தான் திறக்கும். அந்த 2 பேர் யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒன்னு புஷி, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்னு யாரு, அதை விட்டுருவோம். அதை நான் சொல்லல, நீங்க சொல்றீங்க. அப்போ எந்த இலக்கும் இல்லாம, இலக்கு என்னதுல 36 வருஷம் நான் நடிச்சிருக்கிறேன், ஓகே. அதனால என்ன பண்ணும், அதனால என்ன பண்ணுங்க, உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஓஹோ சூப்பர். அதனால என் தோலை அறுத்து தச்சு செருப்பா போட்டு உங்களுக்கு நன்றி கடந்துக்கு வந்திருக்கான். அந்த அளவுக்கு நீங்க போயிட்டீங்க, ஓகே. என் உடம்பு தோலை அறுத்து செருப்பா தச்சு உங்களுக்கு நன்றி கடன் போட்டா கூட என்னதோ சொல்ல வர்றாப்பளப்பங்க அப்படின்னா, 36 வருஷம் என் படத்தை நீங்க பார்த்திருக்கீங்க, அதுக்கு டிக்கெட் எடுத்திருக்கீங்க, குடும்ப குட்டி என்னை கொண்டாடிட்டீங்க. ஆள் தோட்ட பூபதி நானடா, அடா அமர தோட்ட பூபதியும் நானான்னு பாட்டு பாடியிருக்கேன். அதனால என்ன பண்றீங்க, எனக்கு எல்லாரும் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிருங்க. ஏன்னா 36 வருஷம் படத்தை பார்த்தது எனக்கு பெரிய பனிஷ்மெண்ட், இதுல வேற உங்களுக்கு ஓட்டு வேற போடணுமா? நான் என் தம்பி இடுமான காட்டி பேச சொன்னாங்க, அவன் எவ்வளவு வெகுளி, எவ்வளவு நல்லவங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. நேர்மையா இருக்கிறது மட்டும் இல்ல, குருவி படம் நல்ல படம்னு சொல்ற அளவுக்கு நல்லவன். அதனால கொஞ்சம் பார்த்து ஓட்டு போடுங்க. ஏசமா, குருவி படம் நல்ல, எவ்வளவு நல்லவனா இருந்திருக்கான் பாருங்க. யாரு மனசும் நுந்துரக்கூடாது, டைரக்டர் மனசோ விஜய் மனசோ நுந்துரக்கூடாதுன்னு குருவி படம் நல்ல படம், சுறா படம் நல்ல படம் சொல்லி பாப்பல அவரு, அந்த அளவுக்கு நல்லவர். படத்தை பார்த்து பனிஷ்மெண்ட் பார்த்தா, நான் நடிச்சிருக்கேன் எனக்கு ஓட்டு போடு. நான் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னேன். சிறைக்கு போனார் என்ன சீமான். இவர் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவன், இவன் பயங்கரவாதி, இவர் தீவிரவாதி என்று சொன்ன இடத்துல இவர் பயங்கரவாதி அல்ல, தீவிரவாதி அல்ல. இத்தாலியில் பிறந்த சோனியா காந்தி அன்னையாகலாம், எங்கோ பிறந்த காந்தி தாத்தாவாகலாம், காஷ்மீர்ல பிறந்த நேரு நமக்கு மாமாவாகலாம், என் சொந்த ரத்தம் பிரபாகரன் எனக்கு அண்ணனாக கூடாதா என்ற கேள்வியை எழுப்பி, இவர் தீவிரவாதி அல்ல, பயங்கரவாதி அல்ல. பகத்சிங்கும் சுபாஷ் சந்திரபோஸும் முத்துராமலிங்க தேவரும் வெள்ளக்காரனுக்கு தீவிரவாதி தான். ஆனால் நமக்கு நம் முன்னோர்கள் நமக்கு போராளிகள் என்பதை போல இவன் என் இனத்தின் எதிரிக்கு பயங்கரவாதி, ஆனால் எனக்கு தலைவன் என்று காட்டியவர் எங்கண்ணன் செந்தவன் சீமான். அப்படி ஏதாவது விஜய்க்கு இருக்கா? மீத்தேன் போராட்டம், ஹைட்ரோகார்பன் போராட்டம், 8 வழிச்சாலை, சாகர் மாலா, பாரத் மாலா, தூய்மை பணியாளர் போராட்டம் என்று எல்லா போராட்ட களத்தில் நின்ற ஒரு தலைவன் நம்முடைய அண்ணன், எங்களுடைய அண்ணன் செந்தவன் சீமான். கஜா புயல்ல இதே வேதாரண்யத்தில், இதே தஞ்சை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 30 நாட்கள் நடந்து நடந்து மக்களுக்காக உதவி செய்த தலைவன் எங்க அண்ணன் செந்தவன் சீமான். எடப்பாடியும் ஓபிஎஸும் தஞ்சை பெரிய கோயில் நல்லா இருக்குல்ல அப்படின்னு மேலிருந்து ஹெலிகாப்டர்ல போய் பார்த்தாங்க. ஓஎஸ் மணியுடைய கார் முற்றுகையிடப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டார். ஆனா களத்துல நின்ன தலைவன் எங்க அண்ணன் செந்தவன் சீமான். அப்படி ஏதாவது மக்கள் பிரச்சனை வந்திருக்கீங்களா விஜய்? ஹலோ பக்கா மாஸ். நேற்று ஒரு கூட்டத்தில் தந்தி தொலைக்காட்சியில் மக்கள் மன்றம், அப்போ நான் என்ன சொன்னேன், மரியாதைக்குரிய எடப்பாடி, மரியாதைக்குரிய ஸ்டாலின் சொல்லிட்டு ஃப்ளோவில் விஜய்ன்ட்டேன், விஜய்னு சொன்னேன்.
விஜய்க்கு என்ன கொள்கை, விஜய்க்கு கொள்கை இல்லைன்னு கடந்து கத்துறாங்க. மரியாதையா பேசு, மரியாதையா பேசுன்னு. என்னடா மரியாதை குறைவா எதுவுமே பேசலையே அப்படின்னு. மரியாதைக்குரிய எடப்பாடின்றாப்ல, மரியாதைக்குரிய ஸ்டாலின்றாப்ல, விஜய மட்டும் விஜயின்றாப்லன்றான். என்ன விஜய்ங்கிறது கெட்ட வார்த்தையாடா? அவர் பேர் விஜய் தானே. அப்புறம் முடிவெடுத்த விஜய்ங்கிறது அவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தையா? இனி யாரையாவது திட்டுன்னு முடிவெடுத்தா நீங்க கோவம் வந்தா கெட்ட வார்த்தை போடுறீங்க. டே விஜய் போடா விஜய், டே விஜய் விஜய் விதுவே ஏய் விஜய், நீ பெரிய விஜயோ, நீ எல்லாம் ஒரு விஜய், நீ ஒரு விஜய் அப்படி திட்ட வேண்டியதான். கெட்ட விஜய்க்கு கெட்ட வார்த்தை அவன் சொல்றாங்க, நான் சொல்லுங்க. விஜய்ங்கிறது கெட்ட வார்த்தைன்ட்டான். நான் கூட ராஜபக்சேங்கிறது தான் கெட்ட வார்த்தை நினைச்சிருந்தேன். அவன் விஜய்ங்கிறதே கெட்ட வார்த்தைன்ட்டான். இனிமேல் யாரையும் நான் திட்டணும், இனிமேல் இந்த இது மூக்கு நாக்கு எல்லாம் சித்தக்கூடாது. இனிமேல் யாரை திட்டாலும் விஜய் விஜய் நீ வச்சுக்கிறேன், விஜய் விஜய் மாதிரி பேசிட்டு இருக்காத, விஜய் மாதிரி பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். ஏன்னா விஜய்னாலே சைக்கோ, விஜய்னாலே மனநோயாளி, விஜய்னாலே தற்குறி. கட்சியின் தன்னுடைய தொண்டர்களை தன்னை பார்க்க வந்து தன்னை ரசிக்க வந்த 41 பேரை களத்துல சாக கொடுத்துட்டு ஓடி போன ஒரு கோலை எப்படா தலைவன்? ஒரு கோலடாவன், கோலடா. சினிமால நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பரு வீடு போய் சேர மாட்டேன். சினிமால அங்க படத்துல தனலட்சுமியை காப்பாத்த ஆச்சு பூச்சி சந்துல போட்டாச்சு இல்லாண்டி படத்துல கில்லி படத்துல தனலட்சுமியை காப்பாத்திருக்காங்க. ஓடி வருவாப்ல, அப்பவே ஓடி பிராக்டிஸ் எடுத்துட்டாப்ல. எதுக்கு? கரூர்ல பிரச்சனை ஓடணும்னு கில்லி படத்துல பிராக்டிஸ் பண்ணிட்டான். ஓட்டம் துண்டு தூக்கி போட்டுக்கிட்டு. இதே 41 பேர் களத்துல சாகும் பொழுது எங்க அண்ணன் சீமான் மட்டும் தலைவனாக அந்த இடத்தில் நின்றிருந்தால் என் உயிரே போனாலும் என் மக்களை விட்டு போக மாட்டேன் என்று களத்தில் நின்று பாடுறார். அந்த இடத்துல ஐயா எடப்பாடி அவர்களையும் ஐயா ஸ்டாலின் கூட நான் பாராட்டுறேன். ஏன்? குறைந்தபட்சம் அரசியலுக்காக கூட இருக்கட்டும், செந்தில் பாலாஜியோ இல்ல மகேஷ் பொய்யாமொழியோ இல்ல ஸ்டாலினோ குறைந்தபட்சம் வந்து நின்னாங்க. அவன் எதிர்கட்சி ஆளுங்கட்சி வந்து நின்னார்கள். எங்க அண்ணன் போய் நின்னாரு, தம்பி கார்த்திக் போனாரு, நான் போனேன். ஆனா மக்களை பறி கொடுத்துட்டு ஓடி போன ஒரு கோலைய இவன் சொல்றான் தளபதி. யாரா தளபதி? யாருக்குடா தளபதி? உலகத்தின் 24 நாடுகளை எதிர்த்து தன் உயிரை துச்சமென மதித்து களத்தில் கட்டிய மனைவிய பிள்ளைகளை பலி கொடுத்த என் தலைவன் பிரபாகரன் கூட தளபதி என்று போட்டுக் கொண்டது கிடையாது. நீ வெளிநாச்சர் படைக்கு தளபதியா? இல்ல மருதுவாண்டி படைக்கு தளபதியா? இல்ல யார் படைக்கு? காமராஜர் படைக்கு? இல்ல முத்துராமலிங்க கட்டிய ஃபார்வர்ட் பிளாக்கு யாருக்கு தளபதி? இல்ல தமிழசன் படைக்கு, கலியவர்மாள் படைக்கு, வீரப்பனார் படைக்கு யார் படைக்கு தளபதி? எந்த படைக்கு தளபதி? நீ எப்படா தளபதி? நீ யாருக்குடா தளபதி? நீ தலைவலிடா, தலைவலி, தளபதி கிடையாது. தலைவிதி, தமிழ்நாட்டோட தலைவிதி. ஏன் இவ்வளவு வேகம் கொண்டு பேச வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னா, ஒரு கொள்கையற்ற கூட்டம் வருது. தன் கட்சிக்காரன் தன்னை பார்க்க வந்து தஞ்சாவூர்ல கீழ்கண்டார், திருச்சி கீழ்கண்டார் கோட்டையை சார்ந்த ஒரு பையன் விழுந்தான். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பையன். உங்க அப்பா ஒரு பால் வியாபாரி, ரொம்ப வறிய குடும்பம். தஞ்சாவூர் காமாட்சி ஹாஸ்பிட்டல்ல கிட்டத்தட்ட 10 நாட்களாக கோமால, இதுவரைக்கும் சுயநலவு திரும்பவில்லை, கோமால இருக்கிறான். அந்த பையனை எட்டி கூட பார்க்காத இந்த விஜயாடா இந்த நாட்டை மாத்த போறான், நாட்டு மக்களுக்கு நிக்க போறான். பதில் சொல்லு. விஜய் மீது வன்மத்தோட பேசுறாங்க, விஜயை பத்தி இப்படி பேசுறாங்க. இல்லது அண்ணன் சீர்திட்டம், தாய்மாமன் திட்டம். இவர் வந்து உட்கார்ந்து பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் மோதிரம் போடுறான். முதல்ல உன் மகனுக்கு வீட்டுக்குள்ள அனுமதி கொடு, அப்புறம் தாய்மாமன் திட்டத்துல மோதிரம் போடலாம். அண்ணன் சீர்திட்டம் என்னது? கல்யாணம் முடிகிற ஒவ்வொரு பெண்களுக்கும் 1 பவுன் நகை, ஒரு காஞ்சிபுரம் பட்டு புடவை. முதல்ல உங்க பொண்டாட்டிக்கு வீட்டுக்குள்ள இடம் கொடுத்து புடவைய கொடுங்க, அப்புறம் ஊரா விட்டு பிள்ளைக்கு நீ தாய்மாமன் திட்டம் அண்ணன் திட்டம் இடம் கொடுக்கலாம். யார்? கட்டிய மனைவி கதை கொண்டிருக்கார் நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு. இவரு சொகுசு துறைக்கு இந்த எண்டன் மகன்ல வந்து நாசர் கேப்பார்ல, பரத்தை பார்த்து உனக்கு சோக்கு கேக்குது, சோக்கு உனக்கு சோக்கு கேக்குது. ஏண்டா உன் வீட்டு பிள்ளைக்கு பணம் வாங்கி கொடுக்க வக்கல்ல, ஆட்டக்காரிக்கு 500 ரூபாய் மானங்கட்ட பஞ்சாயத்து. கஞ்சா கருப்ப கேப்பாப்ல, பிள்ளை கதறிக்கிட்டு இருக்கா லண்டன்ல,
மகன் கதறிட்டு இருக்கான் சென்னையில, மனைவி கதறிட்டு இருக்க லண்டன்ல நீதிமன்றத்தில். இவருக்கு கப்பிள் கோல்ஸ், ஒரே சேலை ஒரே சட்டை, கப்பிள் கோல்ஸ் பண்றாங்க. அது அந்த அம்மா திரும்பி பார்த்து அப்படிங்கிறது, இவரு வர்றேன் மாலா மாலா மாலா, வடிவேல் போகல மாலா பின்னாடி, மாலா என்னடி வசியம் பண்ண என்னடி வசியம் பண்ண அப்படின்னு பார்ப்பல. எப்ப யார் இவங்க ஒரு அரசியல்வாதி, இது ஒரு அரசியல் கட்சின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. யாரும் பேச மாட்டாங்க. இது ஃபேமிலி மேட்டர், அது பர்சனல். என்னடா பர்சனல்? கட்டிய மனைவிய தெரியல வருது, எப்படா பர்சனல்? என்னடா பர்சனல்? நான் சொன்னேன், இதுல 4,30,00,000 ரூபாய் தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டா. அதுல 30 லட்சம் ரூபாய் ஸ்டாலின் சார் பாக்கெட்டுக்கு போயிருதான். அதுக்கு பேர் ஸ்டாலின் சார் டாக்ஸ்னு பேரா. இவர் வந்தாருன்னா இந்த இதெல்லாத்தையும் கட்டுப்படுத்தி மக்களுக்கு கொடுத்துருவாராம். நான் தெரியாம கேட்கிறேன், தமிழ்நாடுடைய பட்ஜெட் 4,30,00,000, இதுல 30% கமிஷன் வச்சுக்குவோம். இந்த கமிஷன்ங்கிறது என்ன? 10 லட்சம் ரூபாய்க்கு போட வேண்டிய சாலைய 70,000க்கு போட்டு 30,000 எடுக்கிறதுக்கு பேர் கமிஷன். கலெக்ஷன், கரப்ஷன், ஊழல், லஞ்சம், முறைகேடு. சரிதானே? 1 கோடிக்கு போட வேண்டிய பாலத்தை 70 லட்சத்துக்கு கட்டி 30,000 எடுத்தா அதுக்கு பேர் கமிஷன். சார் யாரு? நம்ம பக்கா மாசு, நம்ம டெல்பதி இருக்க டெல்பதி சொல்றாப்ல, நான் வந்தா ஸ்டாலின் சார் பாக்கெட்டு போடுற 30% கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்ப நீ வந்தாலும் முறைகேடான சாலை இருக்கும், அப்ப நீ வந்தாலும் முறையற்ற பாலம் இருக்கும். மக்களுடைய திட்டங்களை அப்படியே செயல்படுத்துவேன். நல்ல திட்டங்களை நிறைவேற்றி வருமானத்தை பெருக்கி என் மக்களுக்கு கல்விய, மருத்துவத்தை, குடிநீரை குடிப்பேன் என்று எங்க அண்ணன் சீமான் சொல்றாரு. அது போல ஏதாவது திட்டம் இருக்கா? இந்த நாட்டை தற்சார்பு பொருளாதார கொள்கையில நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, ஸ்டெர்லைட்டோ, மீத்தேனோ, ஹைட்ரோ கார்பனோ, இந்த கூடங்குளம் அணுகுலையோ இருக்காது. மண்ணின் வளம் மக்களுக்கு. தென்னை வளர்ப்பேன், வாழை வளர்ப்பேன், பனை வளர்ப்பேன், நெல் வளர்ப்பேன், கரும்பு சாறு தயாரிப்பேன், கரும்பு வளர்ப்பேன், தக்காளி வளர்ப்பேன், கத்திரிக்காய் வளர்ப்பேன். இந்த நிலத்துல என் தம்பி சொன்ன கூட, முன்னாடி பேச தம்பி சொன்னா, தமிழ்நாட்டில் விளையாத விளைபொருள்னே கிடையாதுங்க. ஆப்பிள் நமக்கு சம்பந்தமே இல்லை, ஆப்பிள் ஆனா விளையும். கேரட் நமக்கு சம்பந்தமே இல்லை, ஊட்டியில் விளையும். பீட்ரூட், நூக்குல்ஸ் சம்பந்தம் இல்லை, விளையும். ஸ்ட்ராபெரி விளையும், தென்னை விளையும், மாங்காய் விளையும், தேங்காய் விளையும், கத்திரிக்காய் விளையும். நீங்க அமெரிக்கா எடுத்துட்டா வெறும் சோளம், பார்லி. ஐரோப்பிய நாடுகள்லாம் வெறும் ஸ்ட்ராபெரி தோட்டங்கள். நீங்க அரபு நாடுகள் பேரிச்ச, பஞ்சாப்ல வெறும் கோதுமை, ஆந்திரால வெறும் பீச்சி கத்திரிக்காய், நெல்லு, மிளகா. கர்நாடகாவா பீச்சி கத்திரிக்காய், கர்நாடகா குட்ட மிளகா, ஒரு பொன்னி, அவ்வளவுதான். ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் சம்பால மட்டும் 18 சம்பா, நெல்லுல மட்டும் நெல் ஜெயராமன் மீட்டெடுத்த 350 வகையான நெல்லு, மாங்காய், தேங்காய் என்று எல்லா விலையும். எல்லாத்துக்கும் போக தூத்துக்குடியிலும் வேதாரத்திலும் உலகத்திலேயே அதிசுவையான உப்பு கிடைக்கிற இடம் நம்முடைய தமிழ்நாடு. அதனாலதான் காந்தியே இங்க வந்து உப்பை காய்ச்சினாரு சத்தியாகிரத்துல. அப்படிப்பட்ட நிலம் இது. என்ன இல்லை நம்மகிட்ட? நரிமணம் பெட்ரோல் இல்லையா? தங்கம் இல்லையா? வைரம் இல்லையா? நிலத்துக்கிட நிலக்கரி இல்லையா? எல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி அறிவிச்சிறந்த, ஆற்றல் கொண்ட, 100 ரூபாய் கொடுத்தால் 1000 ரூபாய்க்கு உழைக்கக்கூடிய ஆகச்சிறந்த இளைஞர் கூட்டம் இருப்பது தமிழர் நிலத்துல. இது சோம்பேறியா மாத்திட்டான். சிங்கப்பூருக்கு ஒரு நாடுங்க, எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் இந்த வேதாரண்யம் பகுதியில் பெரும்பாலும் சிங்கப்பூர் நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க. லீ குவான் யூ ஒரு தலைவன் அந்த நாட்டை கட்டமைக்கிறான். அப்ப தமிழ் அங்கே ஆட்சி மொழியாக மாற்றப்படுகிறது. அங்கே பெரும்பாலும் மலையாளிகள் நிறைய வாழ்றாங்க. மலையாளிகள் போய் லீ குவான் கேட்கிறாங்க, நாங்கள் நிறைய வாழ்கிறோம், எங்கள் மலையாளத்தையும் நீங்கள் எங்களுடைய ஆட்சி மொழியாக அங்கீகரிக்கணும் சொல்லும் பொழுது, இந்த சிங்கப்பூர் என்கிற நாடு நாடாக மாறுவதற்கு உழைத்தவர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள் தங்களுடைய ரத்தத்தை, வேர்வையை சிந்தி சிந்தி உழைத்தார்கள். அதனால் அவருடைய தாய்மொழி தமிழ் இங்கே ஆட்சி மொழியா. சிங்கப்பூரை உருவாக்கின தமிழனுக்கு சொந்த ஊரை சிங்கப்பூரா மாத்த தெரியாதா? குடிச்சு குடிச்சு வெளியேற்றிட்டான், உழைப்பிலிருந்து சுரண்டிட்டான். போதாத குறைக்கு 100 நாள் வேலை திட்டம். 100 நாள் வேலை திட்டத்தில் நான் மனசாட்சியோட கேட்கிறேன், இதுவரைக்கும் வெட்டப்பட்ட ஒரு கம்மா, வெட்டப்பட்ட குளம், போடப்பட்ட சாலை ஏதாவது ஒன்று காட்டுங்க. 5-6 நாள் சம்பளம் வாங்குறது, 7வது நாள் ஜேசிபியை கூட்டு போய் ஒரு குழியை தோண்டி போட்டுட்டு அவங்க வெட்ட மாதிரி கணக்காட்டிக்குது. இது நடக்குதா இல்லையாங்க? எல்லா ஊர்லயும் தான்.
100 நாள் வேலைக்கு எதுக்கு 25 பவுன் நகையை போட்டுக்கிட்டு செயினை போட்டுக்கிட்டு 100 நாள் வேலைக்கு. யாட்டி இந்த கமலஹாசன் என்னட்டி இவன் திமுக போய் சேர்ந்துட்டான், ரிமோட்டை போட்டு உடச்சிக்கிட்டு இருந்தான், எட்டி இந்த திரிஷா இருக்கல்ல அம்மா அப்படின்னு அங்கே ஆரம்பிச்சிருதுங்க. அவன் போன படம் நல்லா நடிச்சிருச்சு, மட்டை 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 மட்டைன்னு நல்ல மஞ்சள் சிலை கட்டிட்டு ஆடிச்சடி பூரா இந்த கதை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பிக் பாஸ்ல விசேஷபதியா வர்றாரு, நல்லா இருக்காரு, ஒரு குளத்தையும் தூர் வரல, ஒரு கம்மாயும் தூர் வரல, ஒரு புள்ளையும் வெட்டல. அப்ப என்ன பண்றான்? மக்களை சோம்பேறி ஆக்குறான், மக்களை விவசாயத்திலிருந்து வெளியேற்றுறான். நாங்க என்ன சொல்றோம்? 100 நாள் வேலை திட்டம் நாங்க வந்த உடனே முதல்ல முற்றுப்புள்ளி வச்சுட்டு என் மக்களுக்கு விவசாயம் செய்தால் குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் சம்பளம். இவன் 100 நாள் வேலை வெறும் 100 ரூபாய் தர்றான், என் 250 ரூபா. அந்த 250 ரூபா 100 நாளைக்கு கணக்கு பண்ண அதிகபட்சம் எவ்வளவு வருதுங்க? 10,000 ரூபாய்க்குள்ள வருது. நாங்க மாச சம்பளம் 25,000 குறைஞ்சு எவனுக்குமே கிடையாது. காவல்துறைக்கு 8 மணி நேரம் வேலை, பெண் காவலுக்கு 6 மணி நேரம் வேலை. ஒவ்வொரு காவலருடைய சட்டை பட்டனிலும் கேமரா மாட்டி விட்டுருவான். ஒரு பய தப்பிக்க முடியாது, ஒரு தப்பு நடக்காது. பெண்களை தொட்டால் வெட்ட வேண்டியது கைகளை அல்ல தலைகளை என்று பாகுபலி வசனம் போல பெண்களை தொட்டால் உடனே தூக்கு தண்டனை. நாம் நிகழ்ச்சி மரண தண்டனையை எதிர்க்கிறது. ஆனால் பெண்களை தொட்டா தூக்கடா தூக்கடா, அவன் எவனா இருக்கட்டும். 16 நாள்ல பால் ஊத்தி 16 நாள் காரியம் முடிச்சிருவோம், முடிஞ்சு. அப்படி ஒரு அன்பான சர்வாதிகாரி இந்த நிலத்துக்கு தேவைப்படுறாரு. சும்மா அறிக்கையை போட்டுக்கிட்டு பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும், 1000 2000 இலவச பஸ், முன்னாடி லிப்ஸ்டிக் பின்னாடி லிப்ஸ்டிக், முன்னாடி லிப்ஸ்டிக் அடிச்சு சரி, பின்னாடி லிப்ஸ்டிக் பேருந்து. எங்களுக்கு இலவச பேருந்து வேண்டாம், தரமான பேருந்து கொடு, மலையிலே ஒழுகாத பேருந்து கொடு, எல்லா பேருந்து நிறுத்தத்தில் நிற்கக்கூடிய பேருந்து கொடு, நல்ல சாலைகளை கொடு. அதெல்லாம் தேவை. 100 ரூபாய் டிக்கெட் வச்சு வேதாரண்யத்திலிருந்து அங்க போனாலும் கூட எங்கள் பெண்கள் 100 ரூபாய் டிக்கெட் எடுப்பார்கள் என்கிற வாழ்க்கை தேவைப்படுதா? இல்ல இலவச பேருந்து தேவைப்படுதா? எந்த பெண்ணு கேட்டுச்சு இலவச பேருந்து? எந்த அக்கா கேட்டுச்சு 1000 ரூபாய்? எந்த சித்தி கேட்டாங்க 2500 ரூபாய்? எந்த பெரியம்மா கேட்டாங்க கருணை தொகை? இல்ல. கல்வி இலவசமா கொடு, மருத்துவத்தை இலவசமா கொடு, தரமா கொடு, எல்லாருக்கும் சமமா கொடு. கல்வி மருத்துவம் இந்த 2ம் இலவசம், குடிநீர் இலவசம், இந்த 3ம் தான் எங்களுடைய ஆட்சியினுடைய இலவசம். இதை தவிர அனைத்தையும் பெறக்கூடிய ஒரு வாழ்க்கையை உருவாக்க முடியும். அதைத்தான் நாங்கள் முன்னிறுத்துறோம். உங்களுக்கு கிடைத்திருக்கிற வேட்பாளரை போல ஒரு சிறந்த வேட்பாளர் எனக்கு தெரிஞ்சு 7 ஜென்மம் எடுத்தாலும் வேதாரண்யத்துக்கு கிடக்க மாட்டாங்க. இந்த நிலத்தில் விஜய் ஸ்டாலினை பார்த்து பயப்படுறாரான்னு தெரியல, எடப்பாடியை பார்த்து பயப்படுறாரான்னு தெரியல, அவர் சிபிஎஃப்சி சிபிஐ பார்த்து கூட நடுங்குறாரான்னு எனக்கு தெரியல. ஆனா விஜய் 2 பேரை கேட்டாதான் பயப்படுறான். ஒன்னு சாட்டை, இன்னொன்னு இடுமாவனம். இது சொல்லிக்கிறதுனால எங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. இட்ஸ் ப்ரௌட் மொமெண்ட் தான். நாங்க அடிப்பது என்பது விஜய்க்கு எதிரான அரசியல் அல்ல. சினிமால நடிச்சோம் நாடாள முடியும் என்று இனி எவனுமே நினைக்க கூடாது. உனக்கு விழுற அடியில இனி ஒரு பயனுக்கு வரக்கூடாது. நடிப்ப நாடாளுவேன், நடித்தால் நீங்கள் எனக்கு பணம் கொடுப்பீர்கள், நான் வாழ. நடிப்பை நிறுத்தினால் நாட்டை கொடுப்பீர்கள், நான் ஆள என்று நினைக்கிற இந்த சிந்தனை இருக்கு பாருங்க, இது இந்த தேர்தலோடு ஒழிக்கப்படணும். ஒரு நடிப்பாராம், சிஎம் ஆயிடுவாராம், இந்த செந்தில் சொல்லல எல்லாரும் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, இந்த மலையை தூக்கி வைங்க நான் சுமக்கிறேன். ஊர்ல மலையை தூக்குறன்னு ஊரே திறன் நிற்கும். வாங்க வாங்க ஊர்க்காரங்க வாங்க, இந்த மலையை தூக்கி வைங்க நான் தூக்குறேன் பாரு. அது மாதிரி எல்லாரும் ஓட்டு போட்டு முதலமைச்சராருங்க, அப்புறம் சந்திப்போம், அப்புறம் என்ன சுப்பையா பார்ப்போம். ஏய் யாரா நீ? ஒவ்வொருத்தரும் ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி மக்களுக்காக கத்தி காதறி போராட்ட களத்துல நின்று நெஞ்சு வெடிக்க வெடிக்க பேசி கட்சியை கட்டி வந்தா இவர் வருவாரா? இவருடைய நாட்டை கொடுத்துடணுமா? அப்படி சார் என்ன பண்ணிட்டீங்க? சாருடைய ஐடியாலஜி என்ன? ஒண்ணும் இல்லை. அப்ப அதை இந்த தேர்தலோடு முறியடிக்கிற களத்துல வெறும் வேதாரண்யத்துக்காக மட்டும் தம்பி இடுமானம் கார்த்திக் பேசல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருந்த எல்லா போராட்ட களத்திலும் நின்றவன் தம்பி இடுமானம் கார்த்திக். இன்னைக்கு ஊழல் செய்துவிட்டு சிறைக்கு போகக்கூடிய தலைவர்களுக்கு மத்தியில் 2018 மே மாசம் காவிரி பிரச்சனை கொழுந்து விட்டு எரிகிறது. அந்த களத்திலே காவிரி தண்ணி தராத அந்த கண்ணனை கண்டித்து தமிழர்கள் போராடும் பொழுது இங்கே IPL போட்டி
அந்த ஐபிஎல் போட்டியை தடுப்பதற்கு சென்ற இடத்திலே காவல்துறை பொய்யான வழக்கை போட்டு 2018 27 வயசுல குண்டர் சட்டம், சாதாரண குடும்ப பின்னணி, வழக்கை கூட பார்ப்பதற்கு வசதியற்ற குடும்ப பின்னணி, அந்த நாம் தமிழர் கட்சியும் பெரிய செல்வாக்கு கிடையாது. அந்த நிலத்துல 2018 குண்டர் சட்டம் போட்டு புழல் சிறையில கிட்டத்தட்ட 100 நாட்கள் இருந்தவன் எங்களுடைய தம்பி இடும்பாவனம் கார்த்திக். மக்களுக்காக, தண்ணிக்காக, காவிரிக்காக போராடி சிறைக்கு போனவன். நீங்க 53 நாள் தான் கலைஞர் கருணாநிதி ஜெயில இருந்தாரு. பாளையம் கோட்டை சிறையினில்லே பாம்புகள் பள்ளிகள் நடுவினில்லே அஞ்சாமல் இருந்தது யாரு, அவர்தான் கலைஞர் பாருண்டான். 53 நாளுக்கு என் தம்பி 100 நாள் இருந்திருக்காரு. அப்ப நாங்க புழல் சிறை 2 இடும்பாவனம் கார்த்திக் இருந்தாரே அப்படின்னு பாட்டு போடுறதா நாங்க? மக்களுக்காக போராடி சிறைக்கு போன தம்பி இடும்பாவனம் கார்த்திக் உங்களுக்கு எம்எல்ஏவா வரணுமா, இல்லை மக்கள் சொத்தை கொள்ளடிக்கிற திமுக அதிமுக காரங்க எம்எல்ஏவா வரணுமான்னு நீங்க முடிவு பண்ணுங்க. வேதாரண்யத்தில் வாழ்கிற இளைஞர்கள், படிச்சவங்க, மான தமிழர்கள், அவர் ஒன்றும் அயலூர்காரர் கிடையாது, உங்க ஊர்க்காரரு, உங்க மண்டுக்காரரு. அவர் நினைச்சா வெறும் கார்த்திக்னு போட்டுக்கலாம். ஒரு மாடர்ன் இளைஞன் தான் ஆகணும், ஒரு பொறியியல் பட்டதாரி தான். ஆனால் நீ எந்த உயரம் வளர்ந்தாலும் உன் மூலத்தை மறக்க கூடாது, உன்னுடைய அஸ்திவாரத்தை மறக்க கூடாது. என் இடும்பாவனம் என்கிற என் ஊர்தான் என் அடையாளம் என்று இடும்பாவனம் கார்த்திக் என்று போட்டார். இன்னைக்கு ஒரு காலத்தில் இடும்பாவனம் இருந்து அவர் அடையாளம், இன்னைக்கு இடும்பாவனத்துக்கே தம்பி கார்த்திக் தான் அடையாளம். அப்படி தன்னுடைய மூலத்தை, தன் வேரை மறக்காதவன். நீங்க எவ்வளவு உயரம் மரம் வளர்ந்தாலும் மரம் வேரை வளர்ந்து விட்டால் மரம் விழுந்துரும். அவன் வேரை மறக்காதவன், ஊர் பாசம் கொண்டவன், ஊர் மக்களின் மீது பாசம் கொண்டவன். இந்த காலத்துல எல்லாரும் எனக்கு சீட்டு கொடுங்க ஏசமா, நான் 50 கோடி செலவு பண்ணுவேன், எனக்கு சீட்டு கொடுங்க எடப்பாடி, நான் 30 கோடி செலவு பண்ணுவேன், எனக்கு சீட்டு கொடுங்க தளபதி, எனக்கு நான் 30 கோடி செலவு பண்ணு சொல்ல. சீட்டு அண்ணன் சீமான் கொடுத்த போது வேண்டான்னே நான் பேச போறேன்னா, ஏண்டா நீ பேசிதான் நான் வெல்லணுமாடா, போடா, எனக்கு தெரியும் நீ இங்க நிக்கணும்னு சொல்லி வேட்பாளருக்கு சீட்டு கொடுக்கலாம் கட்சி விட்டு போயிருவேன்னு மிரட்டக்கூடிய ஆட்களுக்கு மத்தியில எனக்கு சீட்டு வேணாம்னு சொல்ற ஒருத்தருக்கு தான் சீட்டு கொடுத்துக்கிறான் சீமான். சும்மா தூக்கி கொடுத்துறல, அவருடைய அர்ப்பணிப்பு, உழைப்பு. நாம் நமக்கு சொல்லிய எங்கள் தேசம் தானே, எங்கள் தேசம் என்கிற நாம் நமக்கு சொல்லிய இதழ் மீடியால பேசணும், யூடியூப்ல பேசணும், கட்சி கூட்டத்தில் பேசணும், அதெல்லாம் தாண்டி எழுத்து பணி. எங்கள் தேசம் என்கிற ஒரு இதழை நடத்தக்கூடிய எழுத்தாளன் தம்பி இடும்பாவனம் கார்த்திக். நாம் தமிழர் கட்சி பாஜக பி டீம். யார் பாஜக பி டீம் என்கிற தம்பி இடும்பாவனம் கார்த்திக் எழுதிய அந்த நூல் தாண்டா பாரதிய ஜனதா கட்சியோடு நாம் தமிழர் கட்சி எப்படி முரண்படுகிறது, திமுக பாஜக ஊதுகுழலாக அடிமையாக எப்படி இருக்கிறது என்பதற்கான நூற்றாண்டுகளுக்கான ஆவணம் அந்த நூல். ஆகச் சிறந்த ஒரு நூலை எழுதியவன். ரொம்ப பேச மாட்டாரு. என்னன்னா அவர் வெக்கப்படுறது ஒன்னே ஒண்ணுதான், ஓட்டு கேட்டு போகும்போது மக்கள் கும்பிடணுமானே, மக்களுக்கு சேவை பண்ணதான் நாம வந்திருக்கிறோம். என்னங்க உங்க வேட்பாளர் கும்பிட கூட மாட்டிருக்காரு, என்னங்க சிரிக்க கூட மாட்டாரு, மீட்ல சிரிக்கிறாப்ல அப்படின்னு யார சொன்னாங்களாம். உண்மையிலேயே வேதாரண்யத்துக்கு நல்ல தண்ணி கொண்டு வரணும், வேதாரண்யம் மீனவர் பிரச்சனை தீர்க்கணும், வேதாரண்யத்தை சுற்றுலாவாக மாற்றணும், வேதாரண்யத்துடைய நீர்மட்டத்தை உயர்த்தணும், வேதாரண்யத்தில் ஒவ்வொரு மக்களும் நல்ல கழிவறையோடு வீடுகளோடு வாழ வேண்டும் என்ற அடிப்படை கட்டமைப்பை செய்ய வேண்டிய சேவையாக செய்ய வந்த நாங்கள் எதுக்கு நீங்க தானே கும்பிடணும், அவனை நீங்க தான் வாங்கி இடுமானோம், வாங்க கார்த்திகை நீங்க கும்பிடணும், நீங்க கொண்டாடணும். உண்மையிலே நல்லது செய்ய வரவங்க எங்க கும்பிடணும். நீங்க திமுக காரங்க பாருங்க கும்பிடுவாங்க. கும்பிடுறது மட்டும் இல்ல, நீங்க ஒரு ஈரோட்டில் தேர்தல் பிரச்சாரம் ஒரு திமுக காரங்க வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அம்மா வந்து தன் பிள்ளைய குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கு. நீங்க போய் குளிப்பாட்டலாமா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, ஒரு ஓட்டு வச்சுக்க, நீங்க பிள்ளைய போய் நீங்க கொடுங்க, நாங்க குளிப்பாடுறோம். அப்படி டக்குன்னு குளிப்பாடும் அந்த பிள்ளை வந்து பாத்ரூம் போயிருச்சு. என்னங்க இதெல்லாம் அபிஷேகம் மாறிங்க அப்படின்னு அதை உட்காந்து கழுவிட்டு இருக்காங்க. இது ஒரு அரசியல். துணிந்து வச்சுட்டு இருக்கிற அம்மா, நீங்க போய் துணிது வைக்கலாமா? துணிது வைத்து ஓட்டு கேட்ட வேட்பாளர், புரோட்டா போட்டு ஓட்டு கேட்ட வேட்பாளர், வடை சுட்டு வாயிலையாடா வடை சுட்டு ஓட்டு கேட்ட வேட்பாளர், பஜ்ஜி சுட்டு ஓட்டு கேட்ட வேட்பாளர் பார்த்துருப்பீல, இன்னும் 10 நாள்ல பாப்பீங்க. டீ போட்டு ஓட்டு கேட்ட வேட்பாளர். ஆக அந்த டீல நீங்க சக்கரை போட்டுருக்கீங்களா? சக்கரை போடணும், பால் டாயில் ஊத்துவோம். கேட்கறாங்க கேள்வி.
நகைக்கடையில் போய் ஓட்டு கேட்ட வேட்பாளர். ஆமா, நாங்களும் நகைக்கடையில் ஓட்டு கேட்க மாட்டோம், நாங்க போய் சுடுகாட்டில் தான் ஓட்டு கேட்போம். இதெல்லாம் போடுவாங்க. இன்னும் 10 நாள்ல தந்தி, மலரு, நியூஸ் 18, நியூஸ் 7 எல்லாத்தையும் போடுவாங்க. வித்தியாசமாக ஓட்டு கேட்டு என்ன தலையில தொங்கிட்டு வந்தாரடா, புதுசு புதுசா இருக்கும். அப்புறம் உழவர் சந்தையில ஓட்டு கேட்ட வேட்பாளர், பூக்கடையில பூ தொடுத்து ஓட்டு கேட்ட வேட்பாளர். இப்ப பூ தொடுப்பாங்க, இப்ப பச்சி போடுவாங்க, இப்ப வடை போடுவாங்க, இப்ப புரோட்டா போடுவாங்க, இப்ப கொத்து புரோட்டா போடுவாங்க, இப்ப விளக்கமாற வச்சு கூட்டுவாங்க. தூய்மை பணியாளர்களை கட்டி அணைத்த வேட்பாளர். தாழ்த்தப்பட்ட ஒரு வீட்டை சாப்பிட்டு, அவன் வீட்டில் சாப்பாடு தானே சாப்பிடுவாங்க, வேற ஒன்றும் சாப்பிடலையே. அதுவும் தாழ்த்தப்பட்ட வீட்டில். என்னடா தாழ்த்தப்பட்ட வீட்டில்? அவன் யாரா? அவன் தமிழ் குடிடா, என் சொன்னாடா. நீ அவனை தாழ்த்தப்பட்டவன். யாரா தாழ்த்தப்பட்டவன்? யார் தாழ்த்தப்பட்டவன்? யாரும் தாழ்ந்தவன் இல்லையே, தாழ்த்தப்பட்டவன். எவன் தாழ்த்தினான்? அதாங்க கேள்வி. ஐயா ரெட்டமலை சீனிவாசன் சொன்னாரு, உன்னை பறையன் என்று எவனால் தாழ்த்தினால் நீ தாழாத. ஆமாண்டா, நான் பறையன்டா என்ன திமிரி எழுங்கிறாரு. நமக்கு எந்த குறைபாடு இருக்கக்கூடாது. அப்படி போடுவான். தாழ்த்தப்பட்ட வீட்டில் சாப்பிட்டாரு, அர்ஜுன் வீட்டில் சாப்பிட்டாரு, எஸ்சி வீட்டில் சாப்பிட்டாரு, இப்படிதான் போடுவான். எங்க தம்பி இடுமானம் கார்த்திக் அந்த மாதிரியான அநாகரிக அரசியலை எதுவும் செய்ய மாட்டான். மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவான், அதுக்கான தீர்வை சொல்லுவான். அப்படி ஒரு ஆகச்சிறந்த வேட்பாளரை களத்தில் நிப்பாடுங்க. வாங்க ராஜா, இங்க இருக்க வேட்பாளர் அறிவிப்பு கூட வர மாட்டாரு. இவருதான் பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை. ஒரு உண்மையிலே சொல்றேன், நான் உளமாற சொல்றேன், சத்தியமா சொல்றேன். இடுமானம் கார்த்திக் போன்ற ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கு போனா சட்டசபையில அவன் யார் முதலமைச்சரா வந்தாலும் வெளிநடப்பு செய்வாங்க. யார் முதலமைச்சரா வந்தாலும் வெளிநடப்பு செய்வார்கள். அப்படி ஒரு கேள்விகளை கேட்பாரு. ஆகச்சிறந்த தர்க்கம். கோபப்பட்டு பார்த்ததே கிடையாது. ஆனால் அவன் கோபத்தை நல்ல வார்த்தைகளாக மாற்றக்கூடிய வித்தைக்காரன் தம்பி இடுமானம் கார்த்திக். அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த வேட்பாளரை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிறோம். எங்க வீட்டு பிள்ளைய உங்க வீட்டு பிள்ளையாக மாற்றி அவனை சட்டசபைக்கு அனுப்ப வேண்டியது உங்கள் கடமை. ஒரு வரலாற்று வாய்ப்பு என்பதற்குரிய மக்களே, நல்ல கனவை தோற்கடித்த சமூகம், பெரும்பெரும் நல்லவர்களை தோற்கடித்த சமூகம், ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு நல்லவன், ஒரு இளைஞன், ஒரு படித்தவன், ஒரு நேர்மையாளன், இந்த மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கிற பிரபாகரன் பிள்ளை சீமானின் தம்பி உங்களுக்கு கிடைத்துக்கிறான். வாய்ப்பை தவற விட்டாதீங்க. அவனுக்கு விவசாயி சின்னத்தில் நீங்கள் செலுத்துகிற வாக்கு என்பது வெறும் வாக்கு அல்ல, அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கை. இந்த நாட்டிலே மருத்துவர் தோற்கலாம், பொறியாளர் தோற்கலாம், ஆனால் உணவை தருகிற விவசாயி தோற்கக்கூடாது. அந்த விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நாம சோத்துல கை வைக்க முடியும். ஆகவே உழவின் பெருமையை உங்களுக்கு சொல்லி நான் சொல்லி உங்களுக்கு தெரியவில்லை. நீங்க எல்லாரும் உழவர் குடிமக்கள், விவசாயிகள். ஒரு விவசாயிக்கு ஓட்டு போடணும்னா வேற யாரு ஓட்டு போடுவா? அதனால் விவசாயி சின்னத்திலே ஏறு உழவனை தூக்கி கொண்டு இந்த வேதாரண்யத்தை உழ வந்திருக்கிற எங்கள் தம்பி இடுமானம் கார்த்திக்கை வெற்றி பெற செய்து அவனை சட்டசபைக்கு அனுப்புங்கள். மீண்டும் தேர்தல் பிரச்சாரத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.